வியட்நாமில் பியர் வந்து ரொம்ப சீப்பாக 15 rupees. 24x7 hours எதுக்காக உங்க கூட டிராவல் பண்றேன்? இந்த வியட்நாமில் நடக்கக்கூடிய ஸ்கேம் நாங்கள் தான் ஒரிஜினல் கிராப் வாங்க நான் புக் பண்ணி தரேன் அப்படின்னு 50,000 5 lakh டாங்கும் ஒரே கலர்ல தான் நோட்ஸ் இருக்கு. வியட்நாமில் ஒரே குழப்பமா இருக்கு. அவங்களோட ஜீரோஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. 50,000 and 500,000 வந்து பார்த்தோன்னா ஒரே கலர்ல இருக்கும். உங்களுக்கு விவரம் தெரியாதுடா. என்ன நோட் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் டிராவலர்ஸ்க்கு பார்த்து சிரிச்சது ஒரு குத்தமா. வடிவேல் இருக்கிற மாதிரி அந்த மல்லிப்பூ தூக்கி வந்து பார்த்தோன்னா வந்து சீட்ல போடுற மாதிரி. வியட்நாம்ல இருக்க ஒரு ஐலாண்டுக்கு மட்டும் வீசா ஃப்ரீ இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அது எப்படி நம்ம வந்து கரெக்டா டிராவல் பண்றது? சும்மா சொல்லு. விசா ஃப்ரீ ஃபார் இந்தியன்ஸ். இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் ஒரு கார்டு காட்டுறாங்க. அது வந்து அது சும்மா ஒரு போகஸ். அது 1.5 லட்சம் இருந்தது அப்படின்னா நீங்க டோட்டல் வியட்நாம திருப்தியா நார்த்ல இருந்து சவுத் ஐலாண்டு சென்ட்ரல் வியட்நாம் எல்லாமே பார்த்துக்கலாம். நார்தர்ன் பார்ட், சதர்ன் பார்ட், கிட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், அடல்ட் ஆக்டிவிட்டிஸ், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. எங்கெல்லாம் ஷாப் பண்ணலாம், எதெல்லாம் சீப்பஸ்ட் ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாமிஸ் நிறைய சீப்பு. டேரக்டா உனக்கு டைப் பண்ணி காட்டலாம். அதோ பாரு இதுதான் ரேட்டா. நீ இங்க இருந்து அந்த ஸ்நாக்ஸ், பியர், உனக்கு வாட்டர் பாட்டில் திரும்பி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த குச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. காம்பினேஷன்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். வியட்நாம் டிராவல் பண்ணும்போது கூட எந்த கண்ட்ரியை சேர்த்து பார்த்தா நல்லா இருக்கும்? லாஸ்ட் இயர் மட்டும் கிட்டத்தட்ட 5,000 கஸ்டமர்ஸ்க்கு மேலே டிமாக் டூர்ஸில் வியட்நாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ போன கஸ்டமரும் சரி, இந்த போக போகிற கஸ்டமர்ஸும் சரி, அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்மளோட ஜிகே ப்ரோ வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ. வணக்கம். வணக்கம். நம்மளுக்கும் வியட்நாமுக்கும் ஆல்ரெடி ஒரு தொடர்பு இருக்குது. 13 இயர்ஸாக நம்மளுக்கு அங்கே ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் 13 இயர்ஸாக போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ வியட்நாம் பற்றி நீங்கள் ஒரு 2 வார்த்தையில் சொல்லுங்கள். பேசிக்காக 2013 வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ண கம்பெனி அது. ஓகே. இட்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ ஹோச்சிமின் சிட்டியில் தான் வந்து பார்த்தோன்னா ரன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எவ்ரி இயர் அட்லீஸ்ட் 3 டைம்ஸாவது வந்து பார்த்தோன்னா ஹோச்சிமின் சிட்டி ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணால் ஒரு 2 weeks 3 weeks வந்து பார்த்தோன்னா இருப்போம். அலாங் வித் ஹோச்சிமின் சிட்டி மற்ற பிளேசஸும் வியட்நாமில் அப்படியே பார்த்துட்டு வரோம். நிறைய வந்து பார்த்தோன்னா நார்த் டு சென்ட்ரல் டு சவுத் ஐலாண்ட்ஸு தாறுமாறாக வந்து பார்த்தோன்னா வியட்நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். நிறைய பேசுவோம், என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்றது பார்ப்போம். நிறைய டவுட்ஸ் இருக்குது. கஸ்டமர் எல்லாம் நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கில் இருந்து போயிடலாம். ஸோ வியட்நாமுக்கு வீசா அதை பற்றி சொல்லுங்கள். என்ன டைப் ஆஃப் வீசாஸ் இருக்குது? ஸோ பேசிக்காக வியட்நாமுக்கு வந்து 2 டைப் ஆஃப் விசா இருக்குது. ஓகே. ஒன்று வந்து இ விசா. தட் இஸ் வாட் 95% ஆஃப் த பீப்புள் ரெக்கமெண்ட், இ விசா. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஆன் அரைவல் விசா. அதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு அப்ரூவல் லெட்டர் அப்படின்னு ஒன்று தேவை. வியட்நாம் இமிகிரேஷன் சைட்லேருந்து ஒரு அப்ரூவல் லெட்டர் தேவை. அந்த அப்ரூவல் லெட்டர் இருந்ததுன்னா அந்த அப்ரூவல் லெட்டரோட இந்தியாவிலேருந்து போர்டு ஆகி வியட்நாம் இறங்கி வந்து பார்த்தோன்னா விசாக்கான அந்த ஸ்டாம்பிங் ஃபீயை பே பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா இமிகிரேஷன் வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2ல் எது வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க, எது ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியாக கிடைக்கும்? பெஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இ விசா தான். ஏன்னா நம்ம இங்கேயே வந்து பார்த்தோன்னா எல்லாமே எடுத்துடலாம். இ விசாக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா உன்னோட ஃப்ளைட் டிக்கெட் கூட வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக இ விசாக்கு தேவை கிடையாது. ஓகே. நீ எப்போ வந்து வியட்நாம்குள்ளே ஸ்டெப்பின் ஆக போகிறன்ற டேட்டு, எந்த ஹோட்டலில் நீ தங்க போகிறன்றது ஹோட்டல் அட்ரஸ், இது 2 மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு நீ வந்து பார்த்தோன்னா இ விசா வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணிடலாம். பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன்டு காப்பி, ஒரு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கிளியராக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதை போட்டு நீயே வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளையும் அப்ளை பண்ணிக்கலாம், ஓனாக வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தோன்னா ட்ராவல் ஏஜென்சி வழியாகவும் இ விசா வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். ஓகே. வியட்நாமில் இருக்க ஒரு ஐலாண்டுக்கு மட்டும் வீசா ஃப்ரீ இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அது எப்படி நம்ம வந்து கரெக்டாக அந்த ட்ராவல் பண்ணுறது? ஸோ வியட்நாமில் வந்து ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்குது. ஓகே. சதர்ன் மோஸ்ட் பார்ட்டில். அது வந்து பேர் வந்து பார்த்தோன்னா ஃபுகாக். ஓகே. ஓகே. இந்த ஃபுகாக் வந்து பார்த்தோன்னா வீசா ஃப்ரீ ஃபார் இந்தியன்ஸ். ஏன்னா அது வந்து 360 டிகிரி சரௌண்டட் பை வந்து பார்த்தோன்னா வாட்டரு. ஓகே. ஃப்ளைட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா நம்ம போக முடியும். ஸோ அதனால் நீ வந்து வியட்நாமில் வேறு எந்த சிட்டிஸ்லையுமே டச் ஆகாமல் டைரெக்டாக ஃபுகாக் இறங்குற அப்படின்னா உனக்கு வியட்நாம் வீசா தேவை கிடையாது. வியட்நாம் வீசா வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ. அதே மாதிரி நீ ஃபுகாக்லேருந்து திரும்பி வந்து பார்த்தோன்னா பேக் டு உன்னோட ஹோம் கண்ட்ரியோ இல்லை வேறு ஏதோ கண்ட்ரிக்கோ வந்துடணும். வியட்நாமில் டச் ஆகிட்டு வந்தோன்னா திரும்பி வந்து பார்த்தோன்னா டச் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா உனக்கு வீசா தேவை. ஸோ வியட்நாமில் நார்த் சென்ட்ரல் சவுத் எதுலையுமே டச் ஆகாமல் டேரெக்டாக ஃபுகாக் ஐலாண்ட் இறங்கி ஃபுகாக் ஐலாண்ட்லேருந்து திரும்பி நீ வந்து பார்த்தோன்னா வெளியே வந்துட்டு அப்படின்னா உனக்கு வந்து பார்த்தோன்னா வீசா தேவை கிடையாது. ஓகே. இப்போ நம்ம அந்த வீசாலாம் எடுத்துட்டோம். இந்த இமிக்ரேஷன் நம்ம வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி சொல்லுங்கள். என்ன கையில் இருக்கணும், ஏதாவது கேஷ் கேரி பண்ணுமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதோட செக்லிஸ்ட் சொல்லுங்கள். பேசிக்காக வியட்நாம் வீசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு செக்லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வியட்நாம் வீசா, இல்லைனா அப்ரூவல் லெட்டர். ஓகே. வியட்நாம் இ வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸு, ஹோட்டல் அகாமடேஷன் வவுச்சரு, உன்னோட ட்ராவல் ஐட்னரி. ஓகே. இது 4 வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்டு. மற்றபடி வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. ஆப்வியஸாக கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீ கேஷ் வச்சுனா வந்து மேண்டேட்டரி அவன் எதுவும் செக் பண்ணி கேட்கறதுலாம் இல்லை.
ஜஸ்ட் தட் உன்னோட எக்ஸ்பென்சஸ்க்கு நீ வந்து அட்லீஸ்ட் ஒரு $200 வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட்டு. ஃபுக்காக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் நீ வந்து வியட்நாமில் வேறு எங்கேயுமே டச் ஆகாமல் டேரெக்டாக ஃபுக்காக்குள்ளே நீ வரா மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா பார்க்கணும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஃப்ளைட் போடுற தெரியுமா, அதில் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிடுறாங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா சிங்கப்பூர் டச் ஆகி, அதாவது ஃபுக்காக் டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு சென்னை மாதிரி வராங்க. ஆனால் அந்த காம்பினேஷன் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா அந்த சிங்கப்பூரில் வேற ஃப்ளைட் ஏறுற மாதிரி இருக்கும். அப்போ உனக்கு அந்த சிங்கப்பூர் வீசா இருந்தால் மட்டும் தான் நீ வேற ஃப்ளைட்டுக்கு வந்து பார்த்தோன்னா போர்டிங் பண்ண முடியும். ஆமாம், கேட் கிராஸ் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் அவங்க கேர்ஃபுல்லாக செக் பண்ணி. ஓகே, இந்த ஃப்ளைட்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தீங்க, ஃப்ளைட்ஸும் கேட்கலாம். வியட்நாமுக்கு இந்தியாவிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸ் எந்தெந்த சிட்டிஸ்லேருந்து இருக்குது? டைரக்ட் ஃப்ளைட்ஸ் வந்து மேஜராக வியட்நாமில் ரெண்டு சிட்டிஸ் தான் மேஜர் ஹப்பு. ஓகே, ஒன்று வந்து நார்த்தில் இருக்கிற ஹனாய், ஓகே, இன்னொன்று சவுத்தில் இருக்கிற ஹோச்சிமின் சிட்டி ஆர் அதோட பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாய்கான். ஓகே, ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஹப். ஒன்று டிராவலர்ஸ் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹனாயில் இறங்கி அப்படியே நார்த்லேருந்து சென்ட்ரல் வந்து சவுத்து வந்துட்டு போயிட்டு அப்படியே இந்தியா வந்துருவாங்க. இல்லை அப்படின்னா திரும்பி ரிவர்ஸ்லேருந்து சவுத்தில் இறங்கி சவுத்துலேருந்து வந்து சென்ட்ரல் போய் நார்த்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சிட்டிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஹப் இருக்குது. உனக்கு பெங்களூர், ஹைதராபாத், மும்பை இந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து ஹனாய்க்கு அண்ட் ஹோச்சிமின் சிட்டிக்கு டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. சென்னையிலேருந்து வந்து பார்த்தோன்னா டைரக்ட் ஃப்ளைட்ஸே கிடையாது வியட்நாமுக்கு, ஒன் ஸ்டாப் ஃப்ளைட்ஸ் தான். ஸோ ஒன் ஸ்டாப் ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்தோன்னா எய்தர் அவன் வந்து மலேசியா வழியாக வந்து பார்த்தோன்னா ஹனாய் போவான், இல்லைனா வந்து பார்த்தோன்னா கொல்கட்டா வழியாக போய் கொல்கட்டாலேருந்து வந்து பார்த்தோன்னா ஹனாய் போவான் டைரக்ட் ஃப்ளைட்டு கனெக்டிங்க்கு. இல்லை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா வேற எங்கேயாச்சும் மலேசியா டச் பண்ணி வந்து பார்த்தோன்னா ஹோச்சிமின் சிட்டி இறங்குவான், இல்லை வந்து பேங்காக் டச் பண்ணி டனாங் இறங்குவான். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா ஒன் ஸ்டாப் ஃப்ளைட்ஸ் தான் இருக்குது சென்னையிலேருந்து. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்க ஹனாயில் இறங்குறது பெஸ்ட்டா இல்லை ஹோச்சிமின்ல இறங்குறது பெஸ்ட்டா? டிபெண்டிங் ஆன் ஃப்ளைட் ரேட் பொறுத்து தான். எப்படி வேணால் வந்து பார்த்தோன்னா டூரை வந்து பார்த்தோன்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். சவுத்தில் இறங்கி சென்ட்ரல் போய் நார்த் போய் வெளியே போயிடலாம், இல்லைனா நார்த்தில் இறங்கி சென்ட்ரல் வியட்நாம் டச் பண்ணி சவுத் வியட்நாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிடலாம். நம்ம என்ன ரெண்டு சிட்டி சூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரே ஒரு சிட்டி மட்டும் தான் பார்க்க போகிற அப்படின்னா நீ டேரெக்டாக ஹனாய் தான் இறங்கி ஆகணும். ரெண்டு சிட்டி பார்க்க போகிறோன்னா நம்மளோட சாய்ஸ் தான். ஃப்ளைட் ப்ரைஸஸ் வந்து ஆன்வர்ட் ரிட்டனுக்கு எது சீப்பாக இருக்குது உன்னோட ட்ராவல் டேட்டை பொறுத்து நீ எங்கே வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து வியட்நாமில் நிறைய சீசன்ஸ் இருக்குது. ஸோ எந்த சீசனில் எந்த டைப்பில் நம்ம வந்து ஃப்ளைட் புக் பண்ணணும்? ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்கு உனக்கு 3 months அட்வான்ஸ் புக் பண்ணுறது இட்ஸ் அ ரெக்கமெண்டட். இது கோல்டன் ரூல் இது. ஓகேவா? ஆனால் நீ எந்த சீசனில் வந்து வியட்நாம் விசிட் பண்ணலான்னு கேட்ட அப்படின்னா நார்தன் பார்ட் ஆஃப் வியட்நாம் இருக்குல்ல. ஸோ வியட்நாமை வந்து பார்த்தோன்னா ஒரு இட்ஸ் அ வெர்டிக்கல் கண்ட்ரி. ஓகே, நார்த்துலேருந்து சவுத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. ஸோ நார்தன் பார்ட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் வெதர் இருக்குது, சென்ட்ரல் பார்ட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் வெதர் இருக்குது, சதர்ன் பார்ட்டுக்கு ஒரு டைப் ஆஃப் வெதர் இருக்குது. ஓகே, நார்தன் பார்ட்டில் பார்த்தோன்னா இந்த ஹனாய், ஹலாங் பே, சாப்பா இதெல்லாம் நார்தன் பார்ட்டு. சென்ட்ரல் பார்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா உனக்கு இந்த ஃபாங்னா கேவ்ஸு, அப்புறம் டனாங்கு, ஹோயானு, ஹியூ இதெல்லாம் வந்து சென்ட்ரல் பார்ட். ஓகே, சதர்ன் பார்ட் பார்த்தோன்னா ஹோச்சிமின் சிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்தாவ், அதுக்கப்புறம் இந்த ஃபுக்காக் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சவுத் பார்ட் ஆஃப் வியட்நாம் வந்து பார்த்தோன்னா வருது. ஒன்றுத்துக்கும் ஒரு வெதர் டைப் இருக்கு. நார்தன் பார்ட் ஹனாயில் பார்க்கும்போது உனக்கு பெஸ்ட் சீசன் வந்து இந்த அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் தான் பெஸ்ட் சீசனு. ஓகே ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஜூலை டு அக்டோபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனு. அதே சென்ட்ரல் பார்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் டு நவம்பர் டிசம்பர் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா டனாங் ஏரியாலாம் வந்து இட்ஸ் மோர் ப்ரோன் டு டைஃபூன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக புயல் வந்து பார்த்தோன்னா வரும், பயங்கர மழை இருக்கும். இதெல்லாம் வந்து டனாங் ஏரியாஸ் வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் ஃபார் செப்டம்பர் டு டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் டனாங். ஓகே, சவுத் பார்ட்டும் அதே மாதிரி தான். நார்தன் பார்ட் எப்படியோ சவுத் பார்ட்டும் அதே மாதிரி தான். அக்டோபர் டு ஜனவரி பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட் சீசன். இப்போ அதே மாதிரி இந்த சிம் கார்டு நம்ம வந்து சிட்டியில் வாங்கலாமா இல்லை ஏர்போர்ட்லேயே வாங்கிறது? ஏர்போர்ட்டில் வாங்குறது தான் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டு. தயவு செய்து வந்து பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளே போய் வாங்குற அப்படின்னு பேசிக்காக எவ்வளோ தெரியுமா சேவ் பண்ணுவேன்? நீ வந்து ஒரு நார்மலாக ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி மார்ட்டோ இல்லை வந்து இந்த கே சர்க்கிள் இந்த மாதிரி வியட் மார்ட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதில் போய் நீ சிம் கார்டு வாங்குறதுக்கும் ஏர்போர்ட்டில் வாங்குறதுக்கும் ஜஸ்ட் 30 ரூபா தான் சேவ் பண்ணுவேன். லிட்டரலாக 30 to 40 rupees தான் சேவ் பண்ணுவேன். ஏர்போர்ட்டில் வாங்கினா உனக்கு பெஸ்ட். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து சிம் கார்டை போட்டு ஆக்டிவேட் பண்ணி இன்டர்நெட்டு காலிங் ரெண்டுமே உனக்கு செக் பண்ணி கையில் கொடுத்துருவோம். இந்த மேட்டர் ஆஃப் 2 minutes. ப்ளஸ் நீ வந்து இங்கேருந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறல்ல, எல்லாமே ஏர்போர்ட்டில் பார்த்தோன்னா அப்படியே பண்டிலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஷாப்பு பக்கத்துலேயே சிம் கார்டு ஷாப்பு, ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஷாப்பு, சிம் கார்டு ஷாப்பு. ஸோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோமா, சிம் கார்டை வாங்கணுமா, ஃபோனை போட்டோமா, ஆக்டிவேட் பண்ணோமா, அதுக்கப்புறம் பேக்கேஜை கிளியர் பண்ணிட்டு எக்ஸிட் போய் வேண்டியது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சொன்னீங்க, நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நிறைய டவுட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 50,000 5 lakh டாங்கும் ஒரே கலரில் தான் நோட்ஸ் இருக்கு. அவங்களோட ஜீரோஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம்,
வியட்நாமை பொறுத்த வரைக்கும் அவங்க கரன்சியில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஜீரோஸ் வந்து பார்த்தோன்னா அந்த 3 ஜீரோ வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸ்டார்டிங் வித் 1000, அதுக்கப்புறம் 2000, 5000, 10,000 தான் ஸ்டார்டிங். 10,000 டாங்னா 30 ரூபா 33 ரூபா வரும் நம்ம இந்தியன் ருபிக்கு. வெறும் 33 ருபீஸ். ஓகே, 10,000 டாங்கு. ஓகே, அதுக்கப்புறம் 20,000 டாங்கு, அப்புறம் 50,000, அதுக்கப்புறம் 100,000, அதுக்கப்புறம் 200,000, 500,000. ஓகே, ஸோ இதில் 2 நோட்டு ஐ திங்க் 20,000 and 500,000 இல்லை 50,000 and 500,000 வந்து பார்த்தோன்னா ஓகே ஒரே கலரில் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோன்னா லைட் ப்ளூ ஷேடு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டார்க் ப்ளூ ஷேடில் வந்து பார்த்தோன்னா இருக்கும். இந்த ப்ளூ ஷேடில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, என்ன நோட் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் டிராவலர்ஸ்க்கு. ஆமா. செகண்டும் வந்து பார்த்தோன்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், ஃபர்ஸ்ட் 200ன்னுவான், அப்புறம் 20 அப்படின்வான், 50 அப்படின்வான். 50 டாங்கா 50,000 டாங்கா என்னன்னு அந்த கன்ஃபியூஷன் வந்து பார்த்தோன்னா தெரியாது. அதனால டாக்ஸியில் கேட்கும் போது, டாக்ஸி ஏறும் போதோ இல்லை வந்து இந்த மோட்டார் சைக்கிள் டாக்ஸி ஏறும் போதோ கிளியராக வந்து பார்த்தோன்னா கேட்கணும். கேர்ஃபுல்லாக செக் பண்ணி. யூஷுவல் பெஸ்ட் டிப் என்ன தெரியுமா, எதுவும் இருந்தாலும் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி அந்த கால்குலேட்டர்ல 2 ஆப்ஷன் இருக்கு. ஏன் கால்குலேட்டர் சொல்றேன், கால்குலேட்டர்ல நீ கரன்சி எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஐபோன் கால்குலேட்டர் ஆப்ல பார்த்தனா VND to INR வந்து பார்த்தனா கரன்சி எக்ஸ்சேஞ்சும் இமிடியேட்டா பண்ணிக்கலாம். அதை ஆஃப் பண்ணிட்டு டேரக்டா அவனுக்கு டைப் பண்ணி காட்டலாம், அதோ பாரு இதுதான் ரேட்டா. நீ ஷாப்பிங்ல பார்கெயின் பண்ணாலும் சரி, இல்லை நீ வந்து டாக்ஸி ஏறணும் எங்கேயாச்சும் பார்கெயின் பண்ணணும் அமௌண்ட் கேட்கணும் அப்படின்னா அது ஃபுல்லாக வேல்யூஸ் வந்து டைப் பண்ணி காட்டணும். 500,000, 200,000, 50,000 அப்படின்னு. பெஸ்ட்டு நம்ம வந்து கையில் அந்த கால்குலேட்டர் எடுத்துட்டு இதான் நீ நம்பர் சொல்றியா, ஆமா இதான் நம்பர் சொல்றியா, ஆமாவா அப்படின்னு கேட்டுக்கணும். கரெக்டு. இப்போ நம்ம வந்து பட்ஜெட் பார்க்கலாம். இப்போ இந்த வியட்நாமை டோட்டலாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ டேஸ் ஆகும், அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் கரெக்டாக இருக்கும்? வியட்நாம் வந்து இட்ஸ் அ வெர்டிக்கல் கண்ட்ரி, நார்த் டு சவுத் பெரிய ஏரியா. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, வியட்நாம் பார்க்கணும் 4 நைட்ஸில் பார்க்க முடியுமான்னு. இந்தியாவை பார்க்கணும் 4 நைட்ஸில் பார்க்க முடியுமா? இந்தியாவை பார்க்க முடியாது. கரெக்டாக என்ன ஏரியா பார்க்கணும்? இப்போ சவுத்லேயே எடுத்தானா கேரளா பார்க்கணுமா, தமிழ்நாடு பார்க்கணுமா, கேரளாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்பி போட் ஹவுஸ் பார்க்கணுமா, இல்லை மூணார் போகணுமா, ஹில் ஸ்டேஷனு தமிழ்நாடுக்கு இருக்கு, கேரளாக்கு ஒன்று இருக்குது, கோவாக்கு இருக்குது, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் வெஸ்ட்டில் இருக்குது, நார்த் இருக்குது, இந்த மாதிரி வந்து அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. வியட்நாம்லேயே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 இம்பார்ட்டன்ட் டூரிஸ்டிக் சிட்டிஸ் இருக்குது. அவ்வளோ 12 டூரிஸ்டிக் சிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஒரு 4 நைட்ஸ்லேயே 5 நைட்ஸ்லேயே பண்ண முடியாது. ஸோ அதனால் வியட்நாம் ஃபுல்லாக பார்க்கணும், நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா உனக்கு 15 டேஸ் தேவை. ஓகே ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஹை லெவலில் சொல்லிடுறேன் 15 டேஸ் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு. அதுலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் ஏற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 நைட்ஸ் தான் அவைலபிள், இல்லை ஒரு 1 வீக் தான் அவைலபிள் இருக்குன்னா அந்த 1 வீக்குள்ளே நீங்கள் எந்த 2 சிட்டிஸை கம்பைன் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கணும். இந்த 15 டேஸ் எப்படி பார்க்கலாம்னா, நார்த்தில் ஒரு 5 டேஸ், சென்ட்ரலில் ஒரு 5 டேஸ், சவுத்தில் ஒரு 5 டேஸ், அந்த ஃபுக்காக் ஐலாண்டில் ஒரு 2 டேஸோ 3 டேஸோ. ஓகே, 15 to 17 டேஸ் நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். 15 டேஸ் நம்ம எப்படி வேணால் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பிளேசஸ் மேஜராக இருக்குன்னு சொல்லிடுறேன். நார்த்தில் ஹனாய், ஹலாங் பே, சாப்பா. சென்ட்ரலில் பார்த்தோன்னா டனாங்கு, ஹோயான். உங்களுக்கு கேவ்ஸ் நிறைய பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃபாங்னா, டாங்காய்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த டாங்காய்க்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த ஃபாங்னா கேவ் வந்து பார்த்தோன்னா இருக்குது, ஃபாங்னா கேவ், பேரடைஸ் கேவ், அது வந்து சென்ட்ரலில். சவுத்தில் பார்த்தோன்னா ஹோச்சிமின் சிட்டி, அதுக்கப்புறம் உங்தாவ்னு சொல்லி ஒரு பீச் டெஸ்டினேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா டலாட் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சவுத்தில். அதுக்கப்புறம் ஐலாண்ட் பார்த்தோன்னா ஃபுக்காக் வந்து பார்த்தோன்னா ஐலாண்ட் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 4 to 5 டேஸ் வந்து பார்த்தோன்னா தேவை. ஓகே, ஸோ ஈச் வந்து பார்த்தோன்னா 5 டேஸ்க்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா பார்க்க வேண்டியது இருக்குது. காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது என்டையர் வியட்நாம திருப்தியாக பார்க்கணும் 15 டேஸ், அதுக்கப்புறம் நான் வியட்நாமில் பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லைடா அப்படின்ற மாதிரினா ஒரு ஆளுக்கு 1.5 லட்சம் தேவை. 1.5 லட்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் டோட்டல் வியட்நாம திருப்தியாக நார்த்லேருந்து சவுத்து, ஐலாண்டு, சென்ட்ரல் வியட்நாம் எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த 1,50,000 டோட்டல் வியட்நாம் வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து 3ஆவே பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்மளோட ட்ராவலர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 4 to 5 நைட்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்க இருக்காங்க. நார்த் வியட்நாம் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆகும், சென்ட்ரல் வியட்நாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆகும், சதர்ன் வியட்நாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆகும், அந்த ஐலாண்ட் டெஸ்டினேஷன் மட்டும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த நார்தர்ன் வியட்நாம் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா உனக்கு ஒரு 5 to 6 டேஸ் தேவை. ஓகே ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஹனாய். ஓகே, ஹனாயில் வந்து ஹனாய் சிட்டி டூர், நின்பின் டூர், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 டேஸ் வேணும். ஓகே, அடுத்து ஹலாங் பே. ஹலாங் பேக்கு டே க்ரூஸ் இருக்கு, ஓவர் நைட் க்ரூஸ் இருக்கு. ஸோ அது 1 டேவோ இல்லை 2 டேஸோ டிபெண்டிங் ஆன் க்ரூஸை பொறுத்து. ஸோ இது போயிடுது. அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா சாப்பான்ற ஒரு ஊர் இருக்கு, ஹனாயிலேருந்து ஒரு 6 ஹவர்ஸில் வந்து சாப்பா இருக்கு. அந்த சாப்பா வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன், அதை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 2 டேஸ் ஆர் மேக்ஸிமம் நல்ல லீஷராக பார்க்கணும் அப்படின்னா 3 டேஸ் தேவை. ஸோ இதுக்கே 3 + 2 5, 5 + 1 6 டேஸ் வந்து பார்த்தோன்னா நார்தர்ன் வியட்நாமுக்கு தேவை. ஓகே, அதுக்கு பட்ஜெட் எவ்வளோ வரும் அப்ராக்சிமேட்டாக? ஸோ நார்தர்ன் வியட்நாமுக்கு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா பட்ஜெட் வந்து ஒரு 5 டேஸ், ஒரு 4 நைட்ஸ் 5 டேஸ் இருந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30,000 to 35,000 வேணும். ஓகே, எக்ஸ்க்ளூடிங் ஃப்ளைட்ஸ். எக்ஸ்க்ளூடிங் ஃப்ளைட்ஸ். ஆமாம்.
இப்போ டனாங் பற்றி சொல்லுங்கள். சென்ட்ரல் வியட்நாம் வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா. இப்போ சென்ட்ரல் வியட்நாமில் வந்து நம்மளுக்கு 2 மேஜர் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஒன்று டனாங்கு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஹோயான். அதுக்கு கீழே லெஸ் ப்ரியாரிட்டி பார்த்தோன்னா அந்த ஹியூ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஒரு ஊர்லாம் இருக்குது. ஓகே. ஹியூ, டலாட் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கீழே வரும். ஸோ இந்த டனாங் அண்ட் ஹோயான் இது ரெண்டும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 4 days தேவை. ஒன்று இந்த டனாங்கில் வந்து பார்த்தோன்னா அந்த டனாங்கோட சிட்டி டூர் இருக்குது. மார்பிள் மவுண்டன்ஸ், லேடி புத்தா ஸ்டாச்சு இதெல்லாம் பார்க்கணும் ஒன்று. செகண்டு ஒரு ஃபுல் டே வந்து பார்த்தோன்னா ஹோயானுக்கு தேவை. ஒரு ஃபுல் டே வந்து பார்த்தோன்னா இதுக்கு தேவை, பானா ஹில்ஸு இதுக்கு தேவை. ஸோ டனாங்கில் இருக்கிற பானா ஹில்ஸு, ஹோயானு, டனாங் சிட்டி டூர் இதுக்கே வந்து பார்த்தோன்னா 3 நாள் போயிடுது. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருந்ததுன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஹியூ சிட்டி போய் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். வந்து பார்க்கலாம். அடுத்து இந்த சதர்ன் வியட்நாம் பட்ஜெட் சொல்லுங்கள். ஓகே. இப்போ சதர்ன் வியட்நாமுக்கு பட்ஜெட் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு 4 to 5 daysக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு 30,000 வந்து பார்த்தோன்னா தேவை, எக்ஸ்க்ளூடிங் ஃப்ளைட்ஸு. சதர்ன் வியட்நாமில் வந்து ஹோச்சிமின் சிட்டி வந்து பார்த்தோன்னா இருக்கு. இதுக்கு தேவை வந்து பார்த்தோன்னா 3 days மட்டும்தான் ஹோச்சிமின் சிட்டிக்கு. ஹோச்சிமின் சிட்டி டூர் ஒன்று இருக்கு, அந்த வார் மியூசியம், இண்டிபெண்டன்ஸ் பேலஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு சிட்டி டூர் ஒன்று இருக்கு. அப்புறம் சூச்சி டனல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மெக்காங் டெல்டா டூர் இருக்கு. இது 3 தான் வந்து பார்த்தோன்னா மேஜராக வந்து பார்க்கறது. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் சிட்டி டூர்லேயே வந்து பார்த்தோன்னா ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் இருக்கு. அதுக்கப்புறம் லேண்ட்மார்க் 81 சொல்லி வந்து பார்த்தோன்னா டாலஸ்ட் அப்சர்வேட்டரி டெக் வந்து பார்த்தோன்னா இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹோச்சிமின் சிட்டியில் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த 3 சிட்டிஸில் நம்மளுக்கு வந்து ஹோச்சிமின் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆமாம். 3 சிட்டியில் வந்து பார்த்தோன்னா ஹோச்சிமின் சிட்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபுக்காக் ஐலாண்ட் இருக்கு. ஃபுக்காக் ஐலாண்டுக்கும் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தோன்னா 35,000 தேவை ஃபார் 4 days. எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதில் பார்த்துடலாம். வின் வேர்ல்டு, வின் சஃபாரி இருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தோன்னா சன் வேர்ல்டு தீம் பார்க், கேபிள் கார் இருக்கு, அக்வாடோபியா கேபிள் கார் இருக்கு, ஆம்தாம் ஐலாண்ட் இருக்கு, 4 ஐலாண்ட் டூர் இருக்கு, ஸ்டார்ஃபிஷ் பீச் இருக்கு, கிராண்ட் வேர்ல்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ எந்தெந்த சிட்டிஸ் நம்ம வந்து காம்பினேஷனாக பார்த்தா நல்லா இருக்கும்னு சும்மா ஒரு ரஃபாக சொல்லுங்கள். ஸோ யூஸ்வலாக இந்தியன் டூரிஸ்ட் வந்து பார்க்குறது பார்த்தோன்னா ஒரு வியட்நாமுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 6 nights வந்து பார்த்தோன்னா ஆவரேஜ் 5 nights to 6 nights ஆவரேஜ். 6 nightsல தே கவர் 2 cities, ஹனாய் அண்ட் டனாங். ஓகே. இது 2 வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணுறாங்க. ஹனாயில் வந்து பார்த்தோன்னா தே கவர் ஹலாங் பே. ஸோ ஹனாய், ஹலாங் பே, நின்பின், அதுக்கப்புறம் டனாங் அண்ட் ஹோயான் இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தோன்னா ஒரு 6 nightsல வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணுறாங்க. per பர்சனுக்கு சம்வேர் அரௌண்ட் 50,000 rupees வந்து பார்த்தோன்னா தேவை, எக்ஸ்க்ளூடிங் ஃப்ளைட்ஸு. ஓ, இப்போ இந்த ஃப்ளைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹனாயில் போட்டு டனாங்லேருந்து ரிட்டர்ன் போய்க்கலாமா? ஆமாம். ஸோ பேசிக்காக வந்து எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளைட்ஸ் ரேட்ஸை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டனாங்கில் இறங்கி ஃபஸ்ட்டு 2 nights or 3 nights டனாங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 nights வந்து ஹனாயில் இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஹனாயில் இறங்கி ஹனாயை பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் எடுத்து டனாங் வந்து டனாங்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகி இந்தியா வந்துடலாம். ஓகே. வேறு ஏதாவது காம்பினேஷன்ஸ்? இப்போ வந்து ஹனாய் டனாங்ன்றது ஒரு காம்பினேஷனு. இப்போ குழந்தைங்களோட போகிறோம், பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் ஹனாய் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு வந்து ஃபுக்காக் வேணும் அப்படின்னா ஹனாய் ஃபுக்காக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகே. ஓகே. இது 2 காம்பினேஷன். ஹனாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 nights, ஃபுக்காக் வந்து ஒரு 3 nights, 6 nights பண்ணலாம். இல்லை பேச்சுலர்ஸாக போகிறோம், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைட் லைஃப், ஃபன்னு இதெல்லாம் வேணும், அதுக்கப்புறம் ஒரு 3 nights வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஐலாண்டில் போயிட்டு வந்து ஃபுக்காக் ஐலாண்டில் நாங்கள் கொஞ்சம் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வந்து ஹோச்சிமின் சிட்டி ஃபுக்காக் பண்ணலாம். ஹோச்சிமின் சிட்டி ஃபுக்காக் வந்து 45 minutes தான் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. 45 minutesல சல்லுன்னு வந்து பார்த்தா போயிடலாம். ஸோ ஒரு 3 nights ஹோச்சிமின் சிட்டியில் இருந்துட்டு அப்புறம் ஒரு 3 nights வந்து பார்த்தீங்கன்னா ஃபுக்காக்ல இருந்துட்டு ஹோச்சிமின் சிட்டி ஃபுக்காக் காம்பினேஷன் பேச்சுலர்ஸ் பண்ணலாம். சூப்பர். இப்போ நம்ம வந்துட்டு பட்ஜெட் வந்து பார்த்துட்டோம். நம்ம வந்து ஒவ்வொரு சிட்டி வைஸாக நான் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் வியட்நாமா டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த நார்தர்ன் வியட்நாம் மெயின் வந்து ஹனாய் நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ இந்த நார்தர்ன் வியட்நாமில் ஹனாய் அதை தாண்டி என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்கலாம்? ஓகே. இப்போ நார்தர்ன் வியட்நாமில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேஜராக வந்து ஒரு 4 பிளேசஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஹனாயிலே. ஹனாய்க்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஹனாயிலேருந்து நின்பின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபுல் டே டூர் ஹனாயிலேருந்து. ஸோ இந்த நின்பின் பார்த்தோன்னா நீங்கள் இந்த பாப்புலராக அந்த ஸ்கல் ஐலாண்ட், காங் ஸ்கல் ஐலாண்ட் வந்து பார்த்தோன்னா இருக்குல்ல, அந்த ஸ்கல் ஐலாண்ட் இருக்கிற இடம் அது. ஓகே. அந்த நின்பின் டூர் வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். இது ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஹனாயோட சிட்டி டூர் வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். இட்ஸ் அ ஃபுல் டே ஆக்டிவிட்டி. ஹனாய் சிட்டி டூர் 2. மூணாவது வந்து பார்த்தோன்னா ஹலாங் பே பண்ணலாம். இந்த ஹலாங் பேல எய்தர் டே க்ரூஸ் பண்ணலாம், காலையில் போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் வந்துடுற மாதிரி இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓவர் நைட் க்ரூஸ். ஸோ இன்னைக்கு காலையில் போயிட்டு நாளைக்கு மத்தியானம் ஈவினிங் 4-5 மணி போல் ரிட்டர்ன் வந்து பார்த்தோன்னா ஹனாய்க்கு வரும். ஓகே. இது ஹலாங் பே க்ரூஸ் பண்ணலாம். இது 3. 4வது வந்து பார்த்தோன்னா சாப்பா இட்ஸ் கொடைக்கானல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் அது. ஸோ அந்த சாப்பா வந்து 6 hours ஃப்ரம் ஹனாய் பை ரோடு தான் போக முடியும். சாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. ட்ரெயின் போகலாம், ஹனாயிலேருந்து சாப்பாக்கு ட்ரெயின் போகலாம், பஸ்ஸில் போகலாம், இல்லைனா பை ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கார்லேயோ இல்லை லிமோசின்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இந்த சாப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாவில் ஸ்டே பண்ணலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 days or 6 days வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த ஹலாங் பே க்ரூஸ் அது ஒர்த்தா இந்தியன்ஸ்க்கு?
கண்டிப்பாக வருது. அது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டு ஹலாங் பே க்ரூஸு. மெயினாக வந்து ஹலாங் பே க்ரூஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம் இருக்குது. ஓகே, ஒன்று அது வந்து பார்த்தோன்னா சவுத் சைனா சீல இருக்கிற இந்த லைம் ராக் ஸ்டோன்ஸ் கிட்டத்தட்ட 10,000-12,000 வருஷமாக வந்து பார்த்தோன்னா இருக்கிற அந்த லைம் ராக் ஸ்டோன்ஸ். அந்த லைம் ராக் ஸ்டோன்ஸ் அந்த சவுத் சைனா சீல இருக்குது. அலையே இருக்காது அந்த கடலில். அப்படியே லேக் மாதிரி இருக்கும். ஓகே, அதில் வந்து பார்த்தோன்னா தே ஆர் லீவிங். அந்த க்ரூஸ் வந்து பார்த்தோன்னா போட்டு அந்த ஆக்டிவிட்டிஸ் டூரிசம் பூஸ்ட் பண்ணுறாங்க அந்த ஹலாங் பே க்ரூஸ். ஸோ இந்த ஹலாங் பே க்ரூஸில் வந்து பார்த்தோன்னா டே க்ரூஸ் இருக்குது. ஸோ ஹனாயிலிருந்து ஹலாங் பே வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம். ஓகேவா, 1 வே ஜர்னி பை ரோடு. ஸோ ஹனாயில் காலையில் நீ 9 மணிக்கு 8 மணிக்கு கிளம்புன அப்படின்னா 11:30 மணிக்கெல்லாம் போல வந்து பார்த்தோன்னா நீ ஹலாங் பே ரீச் ஆகிடுவேன். ஸோ 11:30-12 மணிக்கு அந்த க்ரூஸ் வந்து பார்த்தோன்னா கிளம்பும். டே க்ரூஸ் காலைல 12 மணிக்கு மதியானம் 12 மணிக்கு கிளம்பிச்சு அப்படின்னா லஞ்சை கொடுத்துட்டு ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து திரும்பி அதே மாதிரி ஹலாங் பே பியரில் விட்டுரும். அங்கேருந்து திரும்பி ஹோட்டல் வரதுக்கு நைட் 9 மணி ஆகும். இது வந்து டே க்ரூஸ். இதில் வந்து உங்களுக்கு லஞ்சு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துடும். இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வந்து ஓவர் நைட் க்ரூஸ். ஸோ ஓவர் நைட் க்ரூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி க்ரூஸ். உனக்கு அவுட் சைட் பால்கனியில் உனக்கு பாத் டப்போட ஹனிமூன் கப்புள்ஸ் என்ஜாய் பண்ணி ரொமான்டிக்காக வந்து பார்த்தோன்னா அந்த க்ரூஸ் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ க்ரூஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா இருக்கு. அந்த ஹலாங் பேலே வந்துட்டு நிறைய க்ரூஸ் கேட்டகரி கூட நான் வந்து 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் இதுக்கெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் எப்படி? பேசிக்காக வந்து ஒரு க்ரூஸில் வந்து ஹலாங் பே ஓவர் ரைட் க்ரூஸில் இந்த 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் 3 கேட்டகரிக்குன்னு வச்சுக்கோ. இந்த 3 கேட்டகரி டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? கொடுக்குற சாப்பாடும் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸும். ஒரு 3 ஸ்டார் க்ரூஸில் வந்து பார்த்தோன்னா வெரைட்டி ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே ஒரு 4 ஸ்டார் ஒரு 5 ஸ்டார் ஹலாங் பே க்ரூஸ் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூம் சைஸ் பெருசு, செகண்ட் பால்கனியில் வந்து பார்த்தோன்னா பாத் டப் இருக்கா, பால்கனி ஓப்பனில் வந்து பார்த்தோன்னா இருக்கா, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுக்குறாங்க, இது 2. அந்த 4 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டார் க்ரூஸில் வந்து பார்த்தோன்னா ஃபுட் வெரைட்டிஸ் உனக்கு வந்து பார்த்தோன்னா சாலட்ல ஒரு 3 வெரைட்டி, ஐஸ்கிரீமில் 3 வெரைட்டி, ஃபுட்டு இந்தியன் ஃபுட்டில் ஏதாச்சும் 1 இல்லை 2 வெரைட்டி, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜாஸ்தியாக இருக்கும். இது 2. 3வது ஆக்டிவிட்டீஸ் உனக்கு என்ன மாதிரியான கயாக்கிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க, லைம் ராக் ஸ்டோன்ஸில் கொண்டு போய் வந்து பார்த்தோன்னா எப்படி உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நீ அந்த மத்தியானம் 12 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் மத்தியானம் 2 மணி வரைக்கும் இருக்குல்ல அந்த 24 ஹவர்ஸ் அந்த க்ரூஸில் தங்கி இருக்குல்ல அதில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் தான் வந்து பார்த்தோன்னா அந்த 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டாருக்கான டிஃப்ரென்ஸு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் நைட் க்ரூஸ்லேயும் அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து சொன்னீங்களே, என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே? ஸோ பேசிக்காக 3 ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தா கொடுப்பாங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக பண்ண இந்த வியட்நாம் குரூப் டூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹலாங் பே ஓவர் நைட் க்ரூஸ் தான் கொடுத்துருந்தோம். என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 12 மணிக்கு க்ரூஸை கலப்பினோன்னே லஞ்சு பயங்கரமான ஸ்ப்ரெட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு 3-4 மணிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஹில் டாப் மாதிரி வந்து கூட்டு போய் இந்த லைம் ராக் ஸ்டோன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் கயாக்கிங் பண்ணலாம். அந்த சவுத் சைனா சீ இருக்குல்ல அலையே இருக்காதுன்றதுனால அங்கே வந்து பார்த்தோன்னா கயாக்கிங் வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். ஸோ அந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் நைட்டு க்ரூஸில் வந்து பார்த்தோன்னா 6 மணிக்கு அப்புறம் அந்த க்ரூஸ் எல்லாம் ஆங்கர் ஆகிடும். ஆலப்பி போட் ஹவுஸ் மாதிரி க்ரூஸை ஃபுல்லாக ஆங்கர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த வியட்நாமீஸ் ஸ்ப்ரிங் ரோல் இருக்குல்ல அந்த குக்கிங் ஆக்டிவிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் 8 மணிக்கு டின்னர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்குவிட் ஃபிஷிங் ஆக்டிவிட்டி. நீ அங்கேயே வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்குவிட்ஸை வந்து பார்த்தோன்னா ஃபிஷிங் பண்ணலாம். அந்த ஸ்குவிட் ஃபிஷிங் ஆக்டிவிட்டி. காலையில் மார்னிங் வந்து பார்த்தோன்னா 6 o'clock வந்து பார்த்தோன்னா அந்த டைச்சி அப்படின்னு சொல்கிற அவங்களோட அந்த வியட்நாமீஸ் யோகா மாதிரி ஒரு டைச்சி ஒரு ப்ரோக்ராம் அது காலையில் வந்து பார்த்தோன்னா 6 o'clock வந்து பார்த்தோன்னா சன்ரைஸ் வர அந்த டைச்சி ஆக்டிவிட்டி. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரஞ்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து 5 ஸ்டார் க்ரூசஸில் வந்து பார்த்தோன்னா வந்து உண்டு. அதே மாதிரி அங்கே வந்து ஃபன்னியாக என்னன்னா நம்ம வந்து கடலில் தான் இருக்கோம், கடல்லையும் வந்து செல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மால் போட்டில் வந்துட்டு வராங்க. ஸோ அது அங்கே என்ன அதில் என்ன பேசிக்காக நீ வந்து அந்த க்ரூஸில் வந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா காசு தான். உனக்கு அந்த லஞ்ச் டின்னர் இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ. மற்றபடி வந்து நீ அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பாரில் வந்து வாங்கினாலும் இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் அது எல்லாமே காசு தான். பட் ஆனால் அந்த க்ரூஸ்லேயே கீழே வந்து பார்த்தோன்னா அந்த ஹலாங் பேல அந்த சின்ன படகுல வந்து சாப்பாடு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா விற்பாங்க. ஓகே, நீ மேலேருந்து க்ரூஸ்லேருந்து வந்து பார்த்தோன்னா அவங்க எப்படி கீழே சின்ன படகு இருக்குங்களா அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய குச்சியில் வந்து ஒரு கவர் மாதிரி போட்டு காசை போடுங்க அப்படின்னு வாங்க. நீ அந்த காசை ஒரு 100,000 டாங் போட்ட அப்படின்னா இங்கேருந்து ஸ்நாக்ஸ் பியர் உனக்கு வாட்டர் பாட்டில் திரும்பி எடுத்துட்டு வந்து பார்த்தா அந்த குச்சிலே வந்து கொடுப்பாங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து சாப்பா வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கிற அந்த கொடைக்கானல் ஊட்டி மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்க, அங்கே என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது பார்க்கறதுக்கு, அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ பேசிக்காக ஹனாயிலேருந்து ஒரு 6 hours 6.5 hours டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நீ சாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாம். சாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ளோசர் டு சைனா பார்டர். ஓகே ஓகே, வியட்நாம் சைனா பார்டரோட க்ளோஸராக இருக்குது. பயங்கர கோல்டாக இருக்கும். சூப்பர் பிளேஸ் ஆக்சுவலாக. உனக்கு கொடைக்கானல்லே ஒரு 10 மடங்கு
இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது கொடைக்கானலில் பெரிய டூரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் கிடையாது. அதே கொடைக்கானல் மலையை சூப்பராக டூரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் சாப்பால. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஹனாயிலேருந்து சாப்பாக்கு வந்து பார்த்தோன்னா நைட்டு வந்து லக்ஸுரி ட்ரெயின் இருக்குது. ஹனாயிலேருந்து சாப்பாக்கு போகிறதுக்கு நைட் லக்ஸுரி ட்ரெயின் இருக்குது. அந்த லக்ஸுரி ட்ரெயின் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்லைனா நம்ம நார்மலாக ஸ்லீப்பர் பஸ்ஸில் வந்து பார்த்தோன்னா இப்போ எப்படி கோயம்பேடுலேருந்து வந்து ஒரு திருச்சிக்கு போகிறோம் அப்படின்னா ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகிறோம். அந்த மாதிரி வந்து ஹனாயிலேருந்து சாப்பாக்கு ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகலாம். ஓகே, இது ஒன்று. செகண்டு, சாப்பால 2 மேஜர் விஷயங்கள் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபேன்சி பேன்றது வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ சைனாவோட டாப் மவுண்டன் அது. ஓகே, ஹையஸ்ட் மவுண்டன் கூட. அந்த மவுண்டனை நீங்கள் பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீக் ரயில் ட்ராம் மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குது, கேபிள் காரும் இருக்குது. ஸோ அது மேலே போய் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபேன்சி பேன் மவுண்டன் இதை பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது சாப்பால் நீ பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கேட் வில்லேஜ். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் வியட்நாமீஸ் அண்ட் சைனீஸ் பீப்புள் இருப்பாங்கல்ல, லோக்கல் ட்ரெடிஷ்னல் பீப்புள் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அது பேர் வந்து கேட் வில்லேஜ். ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வந்து நீ ட்ரெக் பண்ணி அவங்க ஊருக்குள்ளே நடந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது 2. இது இல்லாமல் சாப்பால வந்து பார்த்தோன்னா உனக்கு பியூட்டிஃபுல் ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்று இருக்குது. மோனா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இருக்குது. கை வச்சுட்டு கை மாதிரி, அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த இன்ஃபினிட்டி கேட் மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இது வந்து மோனா 3. 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு, ராங் கிளாஸ் பிரிட்ஜ்னு, அது பார்க்கலாம் 4. அப்புறம் 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. லவ் வாட்டர் ஃபால், சில்வர் வாட்டர் ஃபால், 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த சாப்பாலே வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு அதுக்கே வந்து ஒரு 2 nights தேவைப்படும்னு நினைக்கிறேன் நான். ஸோ பேசிக்காக வந்து உனக்கு சாப்பாவை பட்ஜெட்டாக பார்க்குறோம் அப்படின்னா ஹனாயிலேருந்து சாப்பாக்கு வந்து பார்த்தோன்னா 1 night 2 daysக்கு வந்து பார்த்தோன்னா எஸ்ஐசி ப்ரோக்ராம் இருக்குது. தட் இன்க்ளூட்ஸ் யுவர் ஹோட்டல் ஸ்டே, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, சைட் சீயிங்கு, ஆல் 3 மீல்ஸ், இது எல்லாமே வந்துடும். இதுதான் பட்ஜெட்டாக வந்து சாப்பாவை பார்க்கறதுக்கு 1 night 2 days. ஸோ இன்னைக்கு காலைல 6 மணிக்கு ஹனாயிலேருந்து பிக்கப் பண்ணி 1:30 மணிக்கு மத்தியானம் சாப்பாக்கு போய் அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தோன்னா ஒரு half a day ஆக்டிவிட்டி, அடுத்த நாள் காலையில் ஒரு half a day ஆக்டிவிட்டி, அதே மாதிரி அடுத்த நாள் மத்தியானம் கிளம்பி அன்னைக்கு அடுத்த நாள் நைட்டே வந்து பார்த்தோன்னா ஹனாய் வந்துடும். ஸோ இது 1 night 2 daysக்கான சாப்பாவோட பட்ஜெட் ஆக்டிவிட்டி எஸ்ஐசியில் பண்ணுறது. கொஞ்சம் ஒன்று லீஜராக இருக்கீங்க, ஒரு 4 பேர் 5 பேருக்கு மேலே போகிறீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ப்ரைவேட்டில் வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். 2 days வந்து தாராளமாக சாப்பாவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த வியட்நாம் அந்த ஹனாயிலே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இந்த ட்ரெயின் ரைடும் வந்து எக் காஃபியும். ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஹனாயில் வந்து நான் சொன்னேன் ஃபுல் டே ஹனாய் சிட்டி டூர் நீங்கள் வந்து பார்த்தா பண்ணலாம். இந்த பேசிக்காக அந்த ஹனாய் ஃபுல் டே சிட்டி டூரில் வந்து நீங்கள் அங்கே இருக்கிற அந்த டெம்பிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து அங்கே அந்த ஹோச்சிமின் மியூசியம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. இது இல்லாமல் மேஜராக 2 விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹனாயில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஓகேவா? 2 இல்லை 3 விஷயம் சொல்லுவேன் நான். 1, ஹனாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்ஷா ரைடு இருக்குது. அந்த ஹனாய் அந்த ஓல்ட் குவார்ட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மேஜரான டூரிஸ்டிக் பிளேஸ். அங்கே தான் சுற்றி ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது, அங்கே தான் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஓல்ட் குவார்ட்டரை சுற்றி உனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நம்மளோட அந்த இது இருக்குல்ல, ட்ரைசைக்கிள் இருக்குல்ல, அந்த ட்ரைசைக்கிளில் வந்து பார்த்தோன்னா ரைடு ஒன்று இருக்குது. அவன் மெடிச்சிட்டே வருவான், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா நீ உட்காந்துட்டு அந்த ஹனாயை சுற்றி பார்க்கலாம். இந்த ட்ரைசைக்கிள் ரைடு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸு இது 1. செகண்டு, ஹனாயில் இருக்கிற அந்த பாப்புலர் ட்ரெயின் ஸ்ட்ரீட்டு, அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த கெஃபேஸ் எல்லாமே இருக்கும். அந்த ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா அப்படியே வரும், கால் பக்கத்தில் அந்த ட்ரெயின் போகும். நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மேஜராக என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் அதில் அந்த ட்ரெயின் ட்ராக்கை ஒட்டி வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் உட்காந்து எதையாச்சும் வாங்கணும். நம்ம ஆளுங்க நிறைய பேர் என்னன்னா ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து எதுவுமே வாங்க மாட்டாங்க. ரெஸ்டாரண்ட்காரன் வந்து பார்த்தா விரட்டி விட்டுருவான் கரெக்டாக. ஏன்னா அவன் ரெஸ்டாரண்ட்ல வாங்கினா மட்டும்தான் வந்து நீங்கள் அந்த ட்ரெயினை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அவன் அலோவ் பண்ணுவான் உங்களுக்கு உட்காரத்துக்கு. ஸோ இது 2 அந்த ட்ரெயின் ஸ்ட்ரீட். 3வது, ஹனாயில் ரொம்ப பாப்புலர் வந்து பார்த்தோன்னா இந்த வியட்நாமீஸ் எக் காஃபி. எக்கை வந்து பார்த்தோன்னா பீட் பண்ணி இந்த காஃபி, அந்த எக் காஃபி வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணணும். இந்த 3 விஷயம் வந்து பார்த்தோன்னா ஹனாயில் வந்து பார்த்தோன்னா வந்து பார்க்கலாம். இப்போ இந்த நார்தன் வியட்நாம் நீங்கள் சொன்ன ஹனாய், சாப்பா, ஹலாங் பே, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ஐட்னரி வந்து சொல்லுங்கள். அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வரும்? பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 45,000 வச்சுக்கோங்க. ஏன் நான் 45,000 சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹலாங் பே ஓவர் நைட் க்ரூஸ் ஒரு நல்ல 4 star or 5 star க்ரூஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போயிடும். ஸோ 45,000 per person வச்சுக்கோங்க. இந்த 45,000க்கு டே 1 நீங்கள் வந்து ஹனாயில் இறங்கி ஹனாய் சிட்டி டூர் பண்ணுங்கள். டே 2 வந்து பார்த்தோன்னா நின்பின் டூர் வந்து பார்த்தோன்னா பண்ணுங்கள், ஃபுல் டே நின்பின் டூர். டே 3 வந்து பார்த்தோன்னா எய்தர் கோ டு சாப்பா. ஸோ டே 3 ஹோட்டல் செக் அவுட் பண்ணிட்டு காலைல கிளம்பி சாப்பா போயிட்டு சாப்பாவை ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்த நாளும் சாப்பா பார்த்துட்டு அடுத்த நாள் நைட் வந்து பார்த்தோன்னா ஹனாய் வந்துருங்க. இது 4 days போச்சு. 5th டே வந்து பார்த்தோன்னா ஹலாங் பே க்ரூஸுக்கு கிளம்பி போயிட்டு நீங்கள் ஹலாங் பே க்ரூஸை வந்து பார்த்தோன்னா ஓவர் நைட் க்ரூஸில் தங்கிட்டு 6th டே வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் பேக் டு த க்ரூஸ். டேரெக்டாக க்ரூஸ்லேருந்து ஏர்போர்ட் வந்து ட்ராப் பண்ணிடலாம். ஓகே, ஏர்போர்ட் ட்ராப் பண்ணால் 6th டே வந்து பார்த்தோன்னா ஏர்போர்ட் வந்து பார்த்தோன்னா ஏர்போர்ட்லேருந்து இந்தியா வந்துடலாம். ஸோ 5 nights 6 days நார்தன் பார்ட் ஆஃப் ஹனாய் வியட்நாம், ஹனாய், நின்பின், ஹலாங் பே, சாப்பா இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 45,000 வேணும், எக்ஸ்க்ளூடிங் ஃப்ளைட்ஸ் அண்ட் விசா. அடுத்து நம்ம வந்து சென்ட்ரல் வியட்நாமுக்கு வந்து வரலாம். சென்ட்ரல் வியட்நாமில் மேஜராக என்னென்ன பிளேசஸ் இருக்குது, என்னென்ன சிட்டிஸ் நம்ம வந்து பார்க்கணும்? சென்ட்ரல் வியட்நாமில் வந்து சென்ட்ரல் வியட்நாம் இஸ் ஹியூஜ் ஸ்ட்ரெச். ஓகே, அதில் மேஜராக வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே,
ஒரு பார்ட் வந்து பார்த்தோன்னா நான் அந்த கேவ்ஸ் பற்றி சொல்கிறேன். ஓகே. கேவ்ஸுக்குன்னே இருக்குது, பிகாஸ் தே ஆர் நோன் ஃபார் கேவ் கேபிட்டல் ஆஃப் ஏஷியா. ஓகே, ஸோ அது கேவ்ஸை பற்றி நான் சொல்கிறேன். இன்னொன்று மேஜராக வந்து பார்த்தோன்னா டூரிஸ்டிக் பிளேசஸ் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் வியட்நாமில் இருக்கிறது. ஏன்னா வந்து இப்போ இந்த நார்த் சென்ட்ரல் சவுத்லேயே வந்துட்டு இந்த சென்ட்ரல் வியட்நாம் தான் வந்து கொஞ்சம் பீச் சைடு டெஸ்டினேஷனும் கூட. கரெக்டுங்களா? ஆமாம், கரெக்ட். ஸோ வியட்நாமோட இந்த சென்ட்ரல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கடலோர பகுதிகள் தான். அதில் ரொம்ப பாப்புலராக வந்து பார்த்தோன்னா இருக்கிறது இந்த டனாங்கு, ஹோயானு. அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அதுக்கு மேலேயோ கீழே வந்து பார்த்தோன்னா அந்த நாட்ராங்னு ஒரு ஊர் இருக்குது. நாட்ராங் இருக்குது, முயினே இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குது. மேஜராக நம்ம பாப்புலராக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தோன்னா அந்த டனாங், ஹோயானு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த கேவ்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் செட் ஆஃப் ஏரியாஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ இப்போ இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் வியட்நாமில் டனாங்கு, ஹோயான், ஹியூ இது மூணும் கவர் பண்ணணும்னா அகைன் உனக்கு 6 days தேவை. உனக்கு எனக்கு ஹியூ வேண்டாம் அப்படின்னா வெறும் டனாங் அண்ட் ஹோயான் கவர் பண்ணணும்னா உங்களுக்கு 4 days வந்து பார்த்தீங்கன்னா தேவை. ஓகேவா? ஸோ இந்த 4 daysல நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டனாங்கில் 2 ஐட்டம் வந்து பார்த்தோன்னா மேஜராக பார்க்கணும். ஓகே, ஸோ டனாங் அண்ட் ஹோயான் பார்த்தோம் அப்படின்னா டனாங் டு ஹோயான் வந்து 20 கிலோமீட்டர் தான். ஒரு 1/2 hour 45 minutes வந்து பார்த்தோன்னா நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ இந்த டனாங்கில் நமக்கு 2 நாள் தேவை. ஒன்று, இந்த டனாங்கில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது டனாங் சிட்டி டூர். இந்த லேடி புத்தா ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் மார்பல் மவுண்டனு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பார்க்கணும். இது டனாங் சிட்டி டூர். ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா டனாங்லேருந்து வந்து பார்த்தோன்னா பானா ஹில்ஸ் இருக்குது. ஸோ இந்த பானா ஹில்ஸை வந்து பார்த்தோன்னா பார்க்கணும். ஸோ பானா ஹில்ஸ் நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பானா ஹில்ஸை வந்து பார்த்தோன்னா ஒரு மலை 3 லேயராக ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. கீழ் லேயர் வந்து பார்த்தோன்னா இந்த சன்வேர்ல்ட் தீம் பார்க்கு, சென்ட்ரல் லேயர் வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ரெஞ்ச் வில்லேஜ், டாப் லேயர் வந்து பார்த்தோன்னா இந்த கை மாதிரி இருக்கிற இந்த கோல்டன் பிரிட்ஜ். ஓ, அது டாப் மோஸ்ட்ல தான் இருக்கு. டாப் லேயர்ல இருக்கு இந்த கோல்டன் பிரிட்ஜ். ஓகே. ஸோ இந்த நம்ம வியட்நாம்னு கூகுளில் டைப் பண்ணா அந்த கை மாதிரி வந்து பார்த்தோன்னா வருதுல, அது வந்து பார்த்தோன்னா 2 கை மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அது வந்து கோல்டன் பிரிட்ஜ். அந்த இது மொத்தம் சேர்ந்து தான் அந்த பானா ஹில்ஸ். இந்த பானா ஹில்ஸ்ல அந்த கோல்டன் பிரிட்ஜ் வந்து கேபிள் கார்ல தான் வந்து பார்த்தோன்னா போய் வந்து இந்த கோல்டன் பிரிட்ஜ் வந்து பார்த்தோன்னா பார்ப்போம். கோல்டன் பிரிட்ஜில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மிட் லெவல் லேயரில் இருக்கிற இந்த ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபேண்டசி தீம் பார்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் லேயரில் இந்த சன்வேர்ல்ட் தீம் பார்க். ஓகே. இப்போ இந்த பானா ஹில்ஸ் அந்த கோல்டன் பிரிட்ஜ் நீங்கள் வந்து சொன்னீங்க, அங்கே சோலோவாக ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எப்பயுமே வந்து அந்த இடத்துல க்ரௌட் இருக்கு. பட் ஆனால் இதில் வந்து பார்க்கும்போது மட்டும் சோலோவாக ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. 2 விஷயம் பண்ணலாம் அதில். உனக்கு நல்ல ஃபோட்டோ வேணும்னா க்ரௌடை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஏஐயில் போட்டு கிளியர் பண்ணிவிடு. ஆமாம், இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் இருக்குல்ல, அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு. ஓகே, மெர்கூர் டனாங் அப்படின்னு, MERCURE மெர்கூர் டனாங்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல நீ ஸ்டே பண்ண அப்படின்னா யூ கெட் அன் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ், ஏர்லி ஆக்சஸ். அதாவது இந்த டூரிஸ்ட் க்ரௌட் எல்லாம் ஓப்பன் பண்றது காலைல வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு ஓப்பன் பண்றாங்க அந்த கேபிள் கார் பானா அந்த கோல்டன் பிரிட்ஜை போய் பார்க்கறதுக்கு. நீ அந்த ஹோட்டல்ல தங்கினா அப்படின்னா உனக்கு ஏர்லி மார்னிங் ஆக்சஸ் கிடைக்கும். அந்த கேபிள் காரை நீ எவ்வளோ டைம் வேணா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து கேபிள் காரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்லி மார்னிங் ஆமாம் ஃப்ரீ தான். ஏன்னா அந்த ஹோட்டல் நீ ஸ்டே பண்ணுறதுனால ஏர்லி மார்னிங் ஆக்சஸ் கிடைக்கும். அது இல்லாமல் க்ரௌட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30-5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். லேட் ஈவினிங் ஆக்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அது கிடைக்கும். ஸோ இது கிடைக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெர்கூர் ஃப்ரெஞ்ச் வில்லேஜில் தங்கினா தான் மட்டும்தான் உன்னால் வந்து ஏர்லி மார்னிங் அண்ட் லேட் ஈவினிங் ஆக்சஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் அந்த பானா ஹில்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த ஃப்ரெஞ்ச் வில்லேஜை சுற்றி ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே இட்ஸ் லைக் அ மினி டிஸ்னிலேண்ட் மாதிரி. ஓகே. அது இல்லாமல் வந்து இன்னொரு ஃபேமஸாக அந்த டிராகன் பிரிட்ஜ் ஒன்று, அதெல்லாம் டனாங்ல இருக்கு. ஸோ பேசிக்காக நான் என்ன சொன்னேன்னா டனாங்ல வந்து ஒரு டே ஃபுல்லாக வந்து இந்த பானா ஹில்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா போயிடுன்னு சொன்னேன். இன்னொரு டே வந்து டனாங்ல பார்த்தோன்னா இந்த ஹோயான். இந்த ஹோயான்றது வந்து பார்த்தோன்னா அகைன் ஒரு யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டு. இதுல வந்து they are popular for the lanterns. நீ அந்த ஹோயான்னு கூகுள்ல சர்ச் பண்ணாலே உனக்கு ஃபுல்லா அந்த லேண்டன் இமேஜஸ் தான் இருக்கும். சோ அந்த ஹோயான்ல வந்து நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லேண்டன் வந்து பண்ணலாம். தோபான் சொல்லி ஒரு ரிவர் வந்து பார்த்தா ஓடுது ஹோயான்ல அந்த தோபான் ரிவர் ஓடி அது கடல்ல வந்து ஜாயின். அந்த தோபான் ரிவர்ல வந்து நீ வந்து இந்த போட் ரைடு எடுத்து நீ வந்து பார்த்தனா லேண்டன் வந்து பார்த்தனா அந்த ரிவர்ல வந்து பார்த்தனா விடலாம். அகைன் சுத்தி வந்து பார்த்தனா அந்த ஹோயான் ஏரியாவை சுத்தி யூ கேன் வாக் அண்ட் இட்ஸ் யுனெஸ்கோ சைட்டு. பிளஸ் வந்து நீ லேண்டன்ஸ் வாங்குறதுனாலும் வந்து பார்த்தனா லேண்டன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே. அதே மாதிரி அந்த டிராகன் ஃபயர் கக்கற மாதிரி அது வந்து பார்த்தனா இதுல இருக்கு டனாங்ல வந்து பார்த்தனா இருக்கு. தி பாப்புலர் டிராகன் பிரிட்ஜ். நீ வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேஸ்ல ஈவினிங் டைம் நைட் டைம்ல வந்து பார்த்தனா போனா அப்படின்னா உனக்கு வந்து பார்த்தனா அந்த டிராகன் வாயில இருந்து அந்த ஃபயர் பர்టిక్యులர் டேஸ் தான். ஆமா, நாட் எவ்ரிடே கிடையாது. வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் தான் வந்து பார்த்தனா அந்த ஃபயர் ஷோ வந்து. ஆனா அதுக்கு நிறைய கிரவுட் போறாங்க. ஆமா, டிராகன் பிரிட்ஜ் வந்து பார்த்தனா இருக்கு. ஓகே. அது கூடவே வந்து ஒரு ஃபயர் ஷோஸும் வந்து டனாங்ல ஒன்னு ஃபேமஸ் அப்படிங்கற மாதிரி. ஆமா, இப்போ டனாங்ல வந்து இயர்லி வந்து டனாங் ஃபயர் ஒர்க்ஸ் இன்டர்நேஷனல் ஃபயர் ஒர்க்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தா நடக்குது. இந்த வருஷம் வந்து பார்த்தா மே 30ல இருந்து ஜூலை 11th வரைக்கும் வந்து பார்த்தா நடக்குது. ஸோ இது பேசிக்கா என்ன அப்படின்னா ஒரு 8 கண்ட்ரி, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பானு, அதுக்கப்புறம் வியட்நாம், சைனா, ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு காம்படிஷன் வந்து பார்த்தா நடக்குது. ஃபயர் ஒர்க்ஸ் காம்படிஷன். எந்த 2 கண்ட்ரியோட ஃபயர் ஒர்க்ஸ் வந்து பார்த்தா பெஸ்ட் அப்படின்றது முடியல காம்படிஷன், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் சாம்பியன்ஷிப். ஸோ அது வந்து எவ்ரி சாட்டர்டே 8 மணிக்கு வந்து பார்த்தோன்னா டனாங்ல வந்து
அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த ஷோ நடக்குது. இட்ஸ் பெய்ட் டிக்கெட் தான், ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 8000 என்னமோ. பட் ஆனால் நீ வந்து இந்த பிரிட்ஜஸ், ரூஃப் டாப் பார்ஸ், ஹோட்டல் பால்கனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஒர்க் ஷோவை ஃப்ரீயாகவே பார்க்கலாம். எவ்ரி சாட்டர்டே 2 கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மோதிப்பாங்க. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது செமிஃபைனல், குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் வருது. ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 12 என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ். ஹியூ பற்றி சொல்லுங்க. ஸோ பேசிக்காக ஹியூ வந்து உனக்கு வந்து டனாங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டே ட்ரிப்லாகவும் பண்ணிட்டு வரலாம், இல்லை வந்து பார்த்தோன்னா ஓவர் நைட்டாகவும் நீங்கள் ஹியூவில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணலாம். ஹியூ சிட்டி டூரு ஆக்டிவிட்டீஸ்லாம் ஹியூ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உனக்கு வந்து ஒரு 5 nights வெறும் சென்ட்ரல் பார்ட் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா டனாங்கு, ஹோயானு, ஹியூ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ எனக்கு டனாங்லேயே வந்து பார்த்தோன்னா எனக்கு வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் வேணும் அப்படின்னா டனாங்லேருந்து டே ட்ரிப் வந்து பார்த்தோன்னா இருக்குது. சாம் ஐலாண்டுன்னு சொல்லி ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த சாம் ஐலாண்டுக்கு வந்து பார்த்தோன்னா உனக்கு இந்த ஸ்னார்க்லிங் ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு டே ட்ரிப் பண்ணிட்டு வரலாம். டே ட்ரிப் பண்ணிட்டு வரலாம். ஸோ வந்து பேசிக்காக பீச் சைடு இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அதையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. வாட்டர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இந்த டனாங்கே வந்து நம்ம டோட்டலாக வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ நாள் நம்மளுக்கு தேவை அப்ராக்சிமேட்டாக? அதாவது டனாங்கு, ஹோயான் இது ரெண்டும் கவர் பண்ணுறதுக்கு உனக்கு வந்து இந்த வாட்டர் ஸ்னார்க்லிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 days வந்து பார்த்தீங்கன்னா தேவை. 4 nights 5 days தேவை. ஒரு ஆளுக்கு 30,000 வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். நீ ஸ்பிளிட்டாகவும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 nights டனாங்கில் ஸ்டே பண்ணி 2 nights ஹோயானில் ஸ்டே பண்ணலாம். இல்லை ஆல் 4 nightsமே வந்து பார்த்தீங்கன்னா டனாங்கில் ஸ்டே பண்ணிட்டு எல்லாமே டே ட்ரிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வரலாம். டனாங் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் மியாமி ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. மியாமி. ஆமாம், நீ அந்த டனாங்கோட அந்த மெயின் மைக்கி பீச்னு சொல்லுவாங்க, அந்த பீச் ரோடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 2 சைடும் அந்த பாம் ட்ரீஸோட அந்த மியாமி மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கும் அந்த லுக்கு. சூப்பர்ண்ணே. அடுத்து இந்த சவுத் பார்ட்டில் இருக்கிற வியட்நாமில் ஹோச்சிமின் சிட்டி, அது சுற்றி இருக்க பிளேசஸ் என்னென்ன பார்க்கலாம்? ஸோ பேசிக்காக ஹோச்சிமின் சிட்டிக்கு எனக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே ஓகே, எவ்ரி டைம் நான் வியட்நாம் போனால் ஹோச்சிமின் சிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணுறேன். நான் ஆஃபீஸ் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால ஹோச்சிமின் சிட்டியை பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு 3 நாள்ல இருந்தால் போதும். ஓகே, அதாவது ஹோச்சிமின் சிட்டியில் எப்படி அந்த ஏரியாஸ்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஹோச்சிமின் சிட்டி உள்ளே இருக்கிற ஏரியா நேம்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஓகே, அதாவது இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு மேஜர் டவுன் டவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மதுரை பஸ் ஸ்டாண்டு, இல்லைனா வந்து சென்னைனா வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம், டி நகர், இந்த மாதிரி இருக்குல்ல, அங்கே ஏரியா நேம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் 1, டிஸ்ட்ரிக்ட் 2, டிஸ்ட்ரிக்ட் 3, டிஸ்ட்ரிக்ட் 4, டிஸ்ட்ரிக்ட் 5, டிஸ்ட்ரிக்ட் 6ன்னு டிஸ்ட்ரிக்ட் 12 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பேரே கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் 1, டிஸ்ட்ரிக்ட் 1 தான் அதோட நேம். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் 1 இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் ஆஃப் ஹோச்சிமின் சிட்டி. அதை சுற்றி தான் வந்து ஹோட்டல்ஸு, நைட் லைஃப் எல்லாமே அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஹோச்சிமின் சிட்டிக்கு ஒரு 3 நாள் இருந்தால் போதும். இந்த டிஸ்ட்ரிக்ட் 1 சுற்றி தான் ஹோச்சிமினோட சிட்டி டூர் எல்லாமே இருக்கு. அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் பேலஸ், வார் மியூசியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லேண்ட்மார்க் பிளேசஸ், ஷாப்பிங் பிளேசஸ், நைட் லைஃப் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு half a day. ஓகே, அதுக்கப்புறம் ஹோச்சிமின் சிட்டிலேருந்து வந்து ஒரு 60 கிலோமீட்டரில் சூச்சி டனல்ஸ்னு ஒரு சைட் சீயிங் ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ பேசிக்காக வந்து வியட்நாம் அண்ட் அமெரிக்கா வாரில் அந்த வியட்நாம் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 கிலோமீட்டர் கீழே வந்து டனல்ஸில் வந்து எப்படி பில்ட் பண்ணி அவங்க சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த சூச்சி டனல்ஸ் டூர் இருக்குது. அதை நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி கரெக்டாக பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ்குள்ள தான் அந்த சோல்ஜர்ஸ் வந்து உள்ள போயிட்டு இருப்பாங்க. அது நீயே வந்து பார்த்தீங்கன்னா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணிக்கலாம். அது ஒன்று. செகண்ட், நீ அந்த சூச்சி டனல்ஸ்ல தான் வந்து ரியல் AK-47 ரைஃபிள்ஸை நீ வந்து ஷூட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது 1, 2. ஸோ இந்த சூச்சி டனல்ஸ் ஒரு half a day ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அந்த வியட்நாம் அந்த ஹோச்சிமின் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் ஒன்று ஓடுது, மெக்காங் ரிவர். ஓகே, அந்த மெக்காங் ரிவரை அதை சுற்றி இல்லை அது பக்கத்தில் இருக்கிற மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்ன மாதிரியான வில்லேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க, அந்த மெக்காங் ரிவரில் அந்த போட் ரைட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெக்காங் டெல்டா ரிவருக்கான இந்த 1 day டூரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த கோகனட் ஷேப்பில் இருக்க போட்டில் போகிறது இல்லை அது கோகனட் ஷேப்பில் போட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம ஹோயான் போகும்போது வந்து பார்த்தோன்னா இருக்கிற அந்த பேம்பூ பேஸ்கெட் போட் ரைடு அதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த கோகனட் ஃபாரஸ்ட் வில்லேஜில் வந்து அந்த பேம்பூ பேஸ்கெட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த துடு இது இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தோன்னா அப்படி ஆடிக்கிட்டே வந்து சுற்றுறது, அது வந்து அங்கே டனாங்கில் வந்து பார்த்தோன்னா இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன நீட்டமாக போட் இருக்கும். அதில் உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தோன்னா 2 சைடும் வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் நடுவில் மெக்காங் ரிவரில் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து பைத்தான்ஸோட ஃபோட்டோ எடுக்கலாம். ஆமாம், இது எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தான். அந்த பைத்தான்ஸோட ஃபோட்டோ எடுக்கலாம், அந்த எல்லோ கலர் பைத்தான்ஸ் இருக்கும், அதோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே நேச்சுரலாக பண்ணுற அந்த கோகனட்ல இருந்து பண்ணுற அந்த ஐட்டம்ஸ், ஹனிலேருந்து பண்ணுற ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இந்த ஹோச்சிமின் சிட்டி இதை தாண்டி வேற என்ன? ஸோ மேஜராக வந்து ஹோச்சிமின் சிட்டி டூர், சூச்சி டனல்ஸ், மெக்காங் டெல்டா, இதை தாண்டி மேஜராக வந்து ஹோச்சிமின் சிட்டி இஸ் நோன் ஃபார் தேர் நைட் லைஃப், பஸ்லிங் நைட் லைஃப். ஓகே, எப்படி பட்டாயால வந்து அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்கோ அந்த மாதிரி ஹோச்சிமின் சிட்டியில் புய்வின் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, ஒரு 2 கிலோமீட்டர். அந்த புய்வின் ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக 2 சைடும் வந்து பார்த்தோன்னா பார்ஸ், கிளப்ஸ்,
உனக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே ஜகன்னு ஜாலியாக இருக்கும். நைட் லைஃப் போகிறவங்க ஆமாம் அந்த புய்வின் ஸ்ட்ரீட்டை சுற்றி வந்து புய்வின் ஸ்ட்ரீட் அண்ட் அதை சுற்றி இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். இது இல்லாமல் உனக்கு லேண்ட்மார்க் 81 சொல்லி வந்து பார்த்தோன்னா ஒரு டாலஸ்ட் அப்சர்வேட்டரி டெக் இருக்கு. ஓகே, அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தோன்னா போய் பார்க்கலாம். இது இல்லாமல் வந்து நீ அங்கே அந்த சாய்கான் ரிவரில் வந்து டின்னர் க்ரூஸ் வந்து பார்த்தோன்னா இருக்குது, அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 16th செஞ்சுரியில் கட்டின ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஃப்ரெஞ்ச் கொலோனியல் பீரியடில் கட்டின ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இன்னமும் அது ஆக்டிவாக தான் இருக்குது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆமாம் ஆக்டிவாக இருக்குது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே நீ வந்து சாவ்னியர்ஸ் வாங்கிக்கலாம், சிம் கார்ட்ஸ் வாங்கிக்கலாம். அங்கேருந்து தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஹாப் ஆஃப் பஸ் வந்து பார்த்தோன்னா கிளம்பும். இந்த சாய்கான் போஸ்ட் ஆஃபீஸும் அந்த கேத்தட்ரல் சர்ச்சும் வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்குது. இது வந்து சென்டரில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீ வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஒரே டைமில் வந்து பார்த்தோன்னா இப்போ கூட போஸ்ட் போட்டால் நம்ம ஆமாம் கரெக்ட். ஸோ இன்னமும் வந்து வருமா? ஆமாம் வரும். நீ அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அந்த வியட்நாம் போஸ்டல் கார்டு இருக்குல்ல, அதில் வாங்கி உன் பேர் அட்ரஸ் எழுதி விட்டு அங்கேருந்து போனால் ஒரு 8-9 டேஸில் வந்துடுங்க. சூப்பர் ப்ரோ. அடுத்து நம்ம வந்து ஃபுக்காக் பார்க்கலாம். ஸோ ஃபுக்காக் பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக வந்து ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். உங்கள் சைட் ஆஃப் வந்து வியூ சொல்லுங்கள். ஃபுக்காக் இஸ் நோன் ஃபார் வாட்? அங்கே ஏன் வந்து அவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க? அது ரீசெண்ட் இயர்ஸில் லாஸ்ட் அந்த 1.5 இயர்ஸில் பண்ண பில்டப் அண்ட் ஹைப்பு. அண்ட் அந்த பில்டப் அண்ட் ஹைப்புக்கு ஃபுக்காக் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வர்த்துன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே பிகாஸ் யூ கெட் டு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி திங் இன் ஒன் சிங்கிள் ஐலாண்ட். ஸோ உனக்கு வந்து இந்த ஸ்டார் ஃபிஷ் பீச்சாக இருக்கட்டும், அதை போய் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ரியல் ஸ்டார் ஃபிஷ் நீ கையில் எடுத்து யூ கேன் ஜஸ்ட் தென் புட் இன் த வாட்டர். ஸ்டார் ஃபிஷ் பீச்சாக இருக்கட்டும், இல்லை வின் வண்டர்ஸாக இருக்கட்டும். அது வந்து பார்த்தோன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க், டிஸ்னிலேண்ட் மாதிரி வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. உள்ளே வந்து வாட்டர் ரைட்ஸ் இருக்குது, ட்ரை ரைட்ஸ் இருக்குது, அமேசிங் வேர்ல்ட் கிளாஸ் அமேசிங் ஷோஸ் இருக்குது அந்த வின் வண்டர்ஸ்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த மெர்மெய்ட் ஷோஸ் இருக்குது, அதுவாக இருக்கட்டும். இல்லை இந்த சைடு வந்து பார்த்தோன்னா ஜூ, வின் சஃபாரியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிராண்ட் வேர்ல்டு. ஸோ அந்த ஹனாயில் ஒரு கிராண்ட் வேர்ல்டு இருக்குது. நிறைய பேருக்கு அது வந்து தெரியாது. இந்த யூரோப்பியன் ஸ்டைலில் பில்ட் பண்ண இது ஹனாயில் ஒன்று இருக்குது கிராண்ட் வேர்ல்டு. இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபுக்காக்கில் வந்து பார்த்தோன்னா கிராண்ட் வேர்ல்டு இருக்குது. அந்த கிராண்ட் வேர்ல்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த யூரோப்பியன் ஸ்டைலில் பண்ண பில்டிங்ஸாக இருக்கட்டும், வெனிஸ் மாதிரி இருக்கிற அந்த கண்டோலா ரைடாக இருக்கட்டும், டெடிபேர் மியூசியம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் கிராண்ட் வேர்ல்டில் பார்க்கலாம். இது வந்து நார்தன் பார்ட் ஆஃப் ஃபுக்காக்கு. சென்ட்ரல் பார்ட் ஆஃப் ஃபுக்காக்கு பார்த்தோன்னா ஃபுல்லாக ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸு, அதுக்கப்புறம் மசாஜ் சென்டர்ஸ், நைட் லைஃப், இதெல்லாம் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் ஃபுக்காக்கு. சதர்ன் பார்ட் ஆஃப் ஃபுக்காக் வந்து பார்த்தோன்னா தே ஆர் கால்ட் அஸ் சன்செட் டவுன். ஸோ அந்த சன்செட் டவுனில் அகைன் வந்து பார்த்தோன்னா அது அவன் ஒரு தனி உலகம் அந்த சன்செட் டவுன். அந்த சன்செட் டவுனுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஷோஸு ரொம்ப பாப்புலரான அந்த கிஸ் ஆஃப் த சீ ஷோ, அதுக்கப்புறம் வந்து கிஸ் பிரிட்ஜ் இருக்குது. இது ரெண்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஒரு வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் 3-wire கேபிள் கார் வந்து ஒரு 25 to 30 நிமிஷத்துக்கு அந்த சன்செட் டவுன்லேருந்து ஹாம்தாம் ஐலாண்ட்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு, ஒரு 3 தீவு தாண்டி ஒரு 4வது ஒரு தீவு, அதுக்கு வந்து கேபிள் கார் போட்டிருக்காங்க. அந்த கேபிள் காரில் போய் வந்து பார்த்தோன்னா அக்வாடோப்பியான்ற ஒரு வாட்டர் பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும் ஹாம்தாம் ஐலாண்டில். இது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு 4 ஐலாண்ட் டூர் இருக்கு, ஸ்னார்க்லிங்கு, ஸ்கூபா டைவிங், அண்டர் சி வாக்கு, இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் ஃபுக்காக்ல வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். ஒரு பேக்டான ஒரு ஐலாண்ட் அது. நார்தர்ன் பார்ட், சதர்ன் பார்ட், கிட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், அடல்ட் ஆக்டிவிட்டிஸ், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு 5 days வந்து ஒரு இந்தியன் டூரிஸ்ட்க்கு ஒரு நல்ல ஃபேமிலி பேக்டு டூர் ப்ரோக்ராம்ஸோட நிறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுக்காக்ன்றதுனால பீப்புள் ஸ்டார்ட் டு கோ லாட். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் அந்த 5 daysக்கான பட்ஜெட் சொல்லுங்கள். 5 days பட்ஜெட் ஒரு ஆளுக்கு 40,000 வேணும். ஓகே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுக்காக் இருந்த ரேட்டுக்கும் இப்போ இருக்கிற ஃபுக்காக் ரேட்டுக்கும் ஹோட்டல்ஸ் ஹவ் டிராஸ்டிக்லி இன்க்ரீஸ்டு. ஸோ ஹோட்டல் காஸ்ட். ஸோ அதனால ஒரு ஆளுக்கு 40,000, 40,000 to 45,000 வேணும் 5 daysக்கு. நான் சொன்ன எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து இந்த ஃபுட்டு வந்து பார்க்கலாம். மேஜராக நம்மளுக்கு கன்சர்ன் இருக்கிறதே ஒரு இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன் போகிறோன்னா அது ஃபுட்ஸ் தான். ஆமாம். வியட்நாமில் பெஸ்ட்டாக ஃபுட்ஸ் எப்படி ட்ரை பண்ணுறது, அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன? எனி கண்ட்ரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் போகும்போது வெஜிடேரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து அடி வாங்குறது. அவங்கள தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஓகே, வெஜிடேரியன் ஃபுட் எங்கே போனாலும் வெஜிடேரியன் ஃபுட்டுன்னு சொல்கிறான், பார்த்தா ஃபிஷ் ஆயில் இருக்கு, இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி அந்த சோயா சாஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்காது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு மேஜர் அடி வாங்குது. அதே மாதிரி சின்ஸ் இந்தியன்ஸ் ஹவ் ட்ராவல்ட் அ லாட், இன்னும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எக்கச்சக்கம். ஹனாயில் இருக்குது, நின்பின்ல இருக்குது, சாப்பாவில் இருக்குது, டனாங்கில் இருக்குது, ஹோயானில் இருக்குது, ஹோச்சிமின் சிட்டியில் இருக்குது, ஃபுக்காக்கில் இருக்குது. நீங்கள் போகிற அனைத்து டூரிஸ்ட் பிளேசஸ்லுமே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்தியன் ஃபுட்டுக்கு பிரச்சனையே கிடையாது, பியூர் வெஜிடேரியனுக்கும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்தியன் ஃபுட்டு சார்டட் அவுட்டு. ஓகே, இப்போ நம்ம லோக்கல் ஃபுட்டு ட்ரை பண்ணோம், வியட்நாமீஸ் ஃபுட் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நான் வந்து அதாவது இர்ஃபான் மாதிரி வந்து பார்த்தோன்னா போய் வந்து அந்த லோக்கல் ஃபுட்டை வெளுத்து வாங்க முடியாது நார்மல் டூரிஸ்டால. கரெக்டாக ஒரு ஃபுட் பிளாகர்னா வந்து பார்த்தோன்னா பறக்கிறது, ஓடுறது, தவழ்றது, எக்ஸ்ட்ரீமா வந்து பார்த்தோன்னா அந்த ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோரிங், அந்த வியூஸ்க்காகவும் வீடியோஸ்க்காகவும் கோர் ஃபுட் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி வந்து எல்லா டூரிஸ்டாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா அவங்களேருந்து ஒரு மினிமமா அந்த லோக்கல் குசைனை வந்து ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படின்னா நான் 3 விஷயங்கள் வந்து பார்த்தா சொல்லுவேன். ஓகே. ஒன்று, வியட்நாம் இஸ் நோன் ஃபார் தேர் காஃபி கல்ச்சர். ஓகே. அந்த வியட்நாமிஸ் காஃபியை வந்து பார்த்தா கண்டிப்பா ட்ரை பண்ணோம். ஸ்டார்பக்ஸை அடிச்சு ஓட விட்ட ஊர் அது. ஓ. ஏன்னா அங்க லோக்கல் ஹோம் கிரவுண்ட் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்பக்ஸ் அடிச்சு ஓட விட்டாங்க. ஸ்டார்பக்ஸ் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல வியட்நாமுக்குள்ள. ஸோ வியட்நாமிஸ் காஃபி கல்ச்சர் வந்து பார்த்தா ஸ்ட்ராங். இது ஒன்று, வியட்நாமிஸ் காஃபி ட்ரை பண்ணோம். ரெண்டாவது, நம்ம சாப்பிட்டு நிறைய பழகின அந்த சாண்ட்விச் டைப், இந்த சப்வே சாண்ட்விச் மாதிரி இருக்குல்ல, சப்வே. ஸோ அந்த சப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பன்மி. ஸோ அது வந்து வெஜிடேரியன் பன்மி இருக்கு, எக் பன்மி இருக்கு, போர்க்கு, பீஃப், சிக்கன், இது எல்லா வெரைட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பன்மி இருக்கு. இது 2. ஓகே. மூணாவது வந்து பார்த்தோன்னா வியட்நாம் இஸ் நோன் ஃபார் தேர் ஃபோ. ஃபோ இது வந்து ரைஸ் நூடுல்ஸ். ஜப்பான்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ராமன் ரொம்ப ஃபேமஸோ, ராமன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ற அந்த நூடுல்ஸ் அண்ட் வந்து அதோட அந்த பிராத் வந்து பார்த்தீங்கன்னா திக்கா இருக்கும். இங்க வியட்நாம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராத் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நூடுல்ஸ். அது ரைஸ் நூடுல்ஸ் அதுல வந்து நீ என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ், மஷ்ரூம்ஸ், சிக்கன், போர்க்கு, பீஃப், என்ன வேணா நீ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஐட்டம்ஸ் வந்து வியட்நாம் இஸ் லோக்கல் குசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணோம். த பெஸ்ட் ஆப்ஷன், நான் சொல்ற இந்த பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஃபுட் டூர். ஓகே. ஸோ இந்த ஹனாயிலையா இருக்கட்டும், ஹோச்சிமின் சிட்டிலையா இருக்கட்டும், ஃபுட் டூர்னு வந்து பார்த்தோன்னா எல்லா டிராவல் கம்பெனியும் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபுட் டூர் ப்ரோக்ராம் இருக்கும். அது வந்து 3 to 4 hours ஆஃப் இது எஸ்ஐசி ப்ரோக்ராம். ஓகே. இட் கம்ஸ் வித் கைட். ஸோ நீங்கள் அந்த லோக்கல் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபுட் டூரு. கைடு வருவாங்க, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன ப்ராடக்ட், என்ன எதனால எதில் மேக் பண்ணியிருக்காங்க, உள்ள என்ன ஸ்டஃபிங் இருக்கு, இது நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிடலாமா, நான் வெஜிடேரியனாவே இந்த எனக்கு சீ ஃபுட் ஒத்துக்காது, இல்லை எனக்கு போர்க் ஒத்துக்காது, எனக்கு பீஃப் ஒத்துக்காது, அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும். செகண்டு, நம்ம போய் தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபுல் பிளேட் வாங்குறோம்னு வச்சுக்கோ, அவன் வந்து ஒரு 300 சொல்கிறான், இல்லை 400 சொல்கிறான். ஒரு ஃபுல் பிளேட் வாங்கினா அதில் 5-6 பீஸ் வரும். அந்த 5-6 பீஸ் நம்மளால சாப்பிட முடியாது. கரெக்டாக. அதே மாதிரி நம்ம ஒரு ஐட்டம் வாங்கினா ஒரு ஐட்டம் தான் சாப்பிட முடியும். ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்கும், இது கொஞ்சம் ட்ரை பண்ணணும், அதை கொஞ்சம் ட்ரை பண்ணணும், இதை கொஞ்சம் ட்ரை பண்ணணும், நிறைய ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கும். பெஸ்ட் ஆப்ஷன் ஃபுட் டூர் தான். நீ ஃபுட் டூரில் போனா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் வருவாங்க. கரெக்ட். கைடு வந்து எல்லா டிஷ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்குவான். ஸோ யூ வில் பி ஹேவிங் ஒன்லி ஒன் பீஸ் ஆஃப் த டிஷ். ஸோ உன்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ண முடியும். அதில் உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உன்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பண்ணது, இந்த ஆயிலில் நீ வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். இல்லை நான் வெஜிடேரியன், எனக்கு அந்த சாய் சாஸை வந்து கம்மியாக போடுங்க, இல்லை ஃபிஷ் ஆயிலில் பண்ணாது அப்படின்னு சொன்னால் ஹி வில் ஜஸ்ட் கஸ்டமைஸ் த ஆர்டர். ஸோ அதனால ஃபுட் டூர் தான் பெஸ்ட். நீ லோக்கல் ஃபுட்டை நீ ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்தந்த ஊரில் ஃபுட் டூர் தான் பெஸ்ட். பை வாக் வந்து அவன் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கூட்டு போய் யூ வில் பி எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபுட். எல்லா வெரைட்டியாகவும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. பெஸ்ட்டாகவும் வந்து பார்த்தா பார்க்கலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடேரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து சொன்னீங்க. நம்ம எப்படி வந்து அது சேஃபாக நம்ம வந்து வெஜிடேரியன் ஃபுட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறது? ஏன்னா ஹாப்பி கவுன்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஹாப்பி கவு ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த பியூர் வீகன் ரெஸ்டாரண்ட்ஸ், வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஹோச்சிமின் சிட்டியில் அந்த புய்வின் ஸ்ட்ரீட்டை சுற்றி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வீகன் வியட்நாமிஸ் குசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. யூ கேன் ட்ரை தட். அண்ட் என்ன டோஃபு இலைத்தரைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதான் இருக்கும். இப்போ இந்த ஹாப்பி கவுங்கிற ஆப் வந்து வியட்நாமுக்கு மட்டும்தான் இருக்கா? இல்லை, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒன்று. செகண்ட், யூஸ் கூகுள் மேப்ஸ், கூகுள் டிரான்ஸ்லேட். கூகுள் டிரான்ஸ்லேட்ல வந்து பார்த்தீங்கன்னா போடு ஐ எம் அ பியூர் வெஜிடேரியனு, நோ ஃபிஷ் ஆயில், இந்த சோயா சாஸை கம்மியாக போடு அப்படின்ற மாதிரி போட்டு வியட்நாமிஸில் காட்டினா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. சூப்பர். இப்போ அடுத்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பார்க்கலாம். இந்த சிட்டி டு சிட்டி டிரான்ஸ்போர்ட் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எது ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் சீப்பர் ஆப்ஷன் நீங்கள் நினைக்கிறீங்க? சீப்பர் ஆப்ஷன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி டு சிட்டி சீப்பர் ஆப்ஷன் என்ன நினைப்பேன்? பஸ்ஸு தானே. வியட்நாமில் அதே தான். எக்ஸ்ட்ரீம்லி வந்து பார்த்தோன்னா வெல் கனெக்டட் பஸ் ரூட்ஸ். நார்த்லேருந்து சைனா பார்டர்லேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் வியட்நாம் வரைக்கும் உனக்கு வெல் கனெக்டட் பஸ் ரூட்ஸ் இருக்கு வியட்நாமை பொறுத்த வரைக்கும். ட்ரெயின்ஸும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெல் கனெக்டட் ட்ரெயின்ஸ். 2 வெப்சைட் சொல்கிறேன். ஓகே, நான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஞாபகம் இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஐஆர்டிசி அண்ட் ரெட் பஸ் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்க ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. இங்கே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட்ஸும் ட்ரெயின் டிக்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஸ்லீப்பர் கேபின், 3 டயர் ஏசி, 2 டயர் ஏசி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, கூப்பே, இது மாதிரி இருக்குல்ல, இதே மாதிரி தான் வியட்நாமோட ட்ரெயின்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கரெக்டாக ஸ்டேஷனில் போயிட்டு பிளாட்ஃபார்ம் ஏறி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த கம்பார்ட்மெண்ட்டோ அந்த கம்பார்ட்மெண்ட்டோ உங்கள் சீட் நம்பர் பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்க வேண்டியதான். பஸ்ஸுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் பஸ் இருக்குது, செமி ஸ்லீப்பர் பஸ் இருக்குது. சின்ஸ் இட்ஸ் வெர்டிகல் கண்ட்ரி, ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டி போகிறதுக்கு இட் டேக் 9 hours 10 hours. ஹனாயிலேருந்து டனாங் வரணும்னா 12 hours பை ரோடு.
ஓ ஓகே. டனாங்லேருந்து ஹோச்சிமின் சிட்டி வரணும்னா 10 hours பை ரோடு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லையும் இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஹோச்சிமின் சிட்டியில் இந்த புய்வின் ஸ்ட்ரீட்டை சுற்றி தான் வந்து உனக்கு அந்த பஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது, பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம். நான் வந்து இந்த பஸ்ஸு நீங்கள் வந்து சொல்லும் போது இந்த ஓவர் நைட் பஸ் வந்து 2-3 வெரைட்டி பார்த்தேன் நான். லக்ஸுரி பஸ் ஆப்ஷனும் இருக்குது, 18+ பஸ்ஸுன்னு வேற ஒரு பஸ் வேற வந்து விட்டுருந்தாங்க. நான் சும்மா அந்த இதை நம்ம ரிசர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுள், எவ்வளோ ஈஸி அது? சிட்டி டு சிட்டி பார்க்கறதுக்கு நீ வந்து பார்த்தோன்னா தாராளமாக வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸை புக் பண்ணிக்கலாம். ஸ்லீப்பர் பஸ்ஸை புக் பண்ணும்போது நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த சீட்ஸ் வந்து நீ டபுள் சீட் போட்டேன்னு வச்சுக்கோயேன், 2 பேர் உட்கார மாதிரி 2 பேர் படுக்கிற மாதிரி சீட் போட்டு வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தர் தான் படுக்க முடியும் ஆக்சுவலாக. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அவங்க வியட்நாமீஸ் பாடிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க. இந்தியன்ஸ்லாம் வந்து நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு ரொம்ப சிரமப்பட்டோம் ஆக்சுவலி. ஏன்னா கஸ்டமர் கொடுத்துட்டு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே பல்காக இருக்காங்க, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அந்த டபுள் பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் படுக்க முடியல. ஸோ சிங்கிள் கேபின் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். சிங்கிள் கேபின் புக் பண்ணால் தான் பெஸ்ட்டு. ஓகே. அதே மாதிரி நீ 6 அடி என்ன மாதிரி 6 அடிக்கு மேலே இருந்த அப்படின்னா காலும் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கும். அந்த நீட்டுறதுக்கு நம்ம ஊர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் சீட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்டர் சிட்டிக்கு, அதாவது சிட்டி டு சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனால் உள்ள சிட்டிக்குள்ள சுத்துறதுக்கு உனக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் தான். ஓகே. கிராப் அவங்க ஊர்ல யூஸ் பண்ற ஆப், நம்ம ஊர்ல ஓலா ஊபர் மாதிரி கிராப் யூஸ் பண்ணா டக்கு டக்குன்னு போட்டோமா, கார் வேணா காரு, பைக் வேணா பைக்கு, ராபிடோ மாதிரி வந்து சர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏறி போய். சூப்பர். அடுத்து இந்த கார் பைக்ஸ்லாம் வந்து அங்கே ரெண்ட் எடுக்கலாமா? அது இல்லாமல் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த மாதிரி பைக்கு கார் ரெண்ட் எடுத்துகிட்டு ஒரு டூரிஸ்ட் போகிறாங்க, இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ்னு ஒரு கார்டு காட்டுறாங்க. இந்த இதை பற்றி நீங்கள் வந்து அது சும்மா ஒரு போகஸ். ஓகே. அது இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ்னு ஒருத்தன் வித்துக்கிட்டு இருக்கான் ஆன்லைனில். ஓகே. அது வந்து பார்த்தா நாங்கள் அந்த யூஎன் ட்ரீட்டியோட நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம், அந்த ட்ரீட்டி இந்த ட்ரீட்டின்னு வந்து பார்த்தா சொல்கிறோம். அது வந்து வேலைக்கு ஆகாது. தட் இஸ் அ ஃப்ராட். அது ஃப்ராட். அதையும் காட்டிட்டு நிறைய பேர் தப்பிச்சு போகிறாங்க. நீங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு 1 கோடி பேர் சேர்ந்து அதை வாங்கினீங்கன்னா அது உண்மையாயிடுது. எந்த போலீஸ்க்கே கன்ஃபியூஸ் ஆயிடலாம். கரெக்ட். அது ஒன்று. உனக்கு இங்கேருந்து நீ வந்து இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் ஆர்டிஓவில் அப்ளை பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா நீ வாங்கிக்கலாம். ஆனால் மோட்டார் சைக்கிள் எடுக்கிறதுக்கு ஃபுக்காக்கா இருக்கட்டும், டனாங்கா இருக்கட்டும், ஹனாயா இருக்கட்டும், ஹோச்சிமின் சிட்டியாக இருக்கட்டும், பைக் ரெண்டலுக்கு வந்து பார்த்தோன்னா யாருமே வந்து டிரைவிங் லைசன்ஸ் பேஸாக வந்து பார்த்தா கேட்கறது கிடையாது. அவன் பாட்டு பைக்கை காசை கொடுத்தியா பைக் ரெண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பைக் ரெண்ட் கொடுத்துருவான். நீ தான் வந்து உஷாரா போட்டு ஹெல்மெட் வந்து பார்த்தோன்னா போடுவாங்க. ஓகே. எக்கச்சக்க பைக் எல்லாருமே வியட்நாமீஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா அவங்க பைக்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டல் எவ்வளோ அப்ராக்சிமேட்? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா 400 500 வரும் இந்தியன் மணிக்கு. அவ்வளோதான் வரும் உனக்கு. நார்மலாக அந்த இது மாதிரி ஒரு ஆக்டிவா மாதிரி வந்து பார்த்தோன்னா பைக் வந்து பார்த்தோன்னா கொடுப்போம். ஓகே. அடுத்து இந்த ஹோட்டல்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல ஸ்டே பண்ணாதான் நம்மளால் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் வந்து ப்ராப்பராக பார்க்க முடியும். அது மாதிரி ஹனாயில் எங்கே ஸ்டே பண்ணலாம், டனாங்கில் எங்கே ஸ்டே பண்ணலாம், ஹோச்சிமின்ல எங்கே ஸ்டே பண்ணலாம்? ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் நீ எங்கே வேணால் ஸ்டே பண்ணலாம். ஆனால் நீ இஃப் யூ வாண்ட் டு கவர் வியட்நாம் இன் பட்ஜெட் அப்படின்னா உன்னோட எவ்ரிடே டே டூர்ஸ்ன்னு இருக்குல்ல, அதாவது சைட் சீயிங் ப்ரோக்ராம்ஸ்க்கான டே ட்ரிப்ஸ்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே பார்த்தோன்னா உன்னோட ஹோட்டல்ல இருந்து 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டரில் இருக்கிற சைட் சீயிங் பிளேசஸ் தான். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறதுனால நீ ஒரு பிரைவேட் கார் எடுத்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சைட் சீயிங் போய் பார்க்குற அப்படின்னா ஒரு 2 பேராக இருக்கிற பட்சத்தில் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கிறோம். ஏன்னா நீ 2 பேருக்காக பிரைவேட் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துறோம். ஆனால் அதே 5 பேரா போறீங்க அப்படின்னா பிரைவேட் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்தால் தான் காஸ்ட் கம்மி. ஏன்னா ஒரு வேனை வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 5 போட்டோம்னா பர் பர்சனோட ஷேர் வந்து கம்மி. அதே ஒரு கார் டிவைடட் பை 2 போடும் போது உனக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எகிரிடும். ஸோ அதனால இந்த 2 பேர் 3 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரி போகும்போது இல்லை கப்பிள்ஸாக போகும்போது நீ வந்து எஸ்ஐசி டூர்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் ப்ரிஃபர்டபுள் ஆப்ஷன். அந்த எஸ்ஐசி டூர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டே ட்ரிப்ஸ். ஒரு பஸ்லையோ ஒரு வேன்லையோ ஒரு 15 பேர் கைடோட வந்து பார்த்தோன்னா காலைல 8 மணிக்கு ஒரு ஹோட்டல்லேருந்து பிக்கப் பண்ணி ஈவினிங் 6 மணிக்கு எடுத்து வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து டே ட்ரிப்ஸ். இந்த டே ட்ரிப்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லா ஹோட்டல்ஸ்லேருந்து வந்து பார்த்தோன்னா பிக்கப் கிடையாது. ஸோ சில ஏரியாஸில் இருக்கிற ஹோட்டல்ஸ்லேருந்து மட்டும்தான் அந்த எஸ்ஐசி டூர்ஸ்க்கு பிக்கப் இருக்கு. ஸோ எந்தெந்த ஹோட்டல்ஸ் எந்தெந்த ஏரியாவில் போடணும் அப்படின்றது தெரியணும். அப்போ தான் உனக்கு இந்த எஸ்ஐசி டூர்ஸ்க்கு ஆப்ஷன் ஈஸி. இந்த எஸ்ஐசி டூர்ஸில் பிக்கப் பண்ணுற ஹோட்டல்ஸை சுற்றி தான் ரெஸ்டாரண்ட்ஸ், நைட் லைஃப், உனக்கு ஆக்டிவிட்டீஸ், ஷாப்பிங் எல்லாமே இருக்கு. ஸோ ஹனாயில் பார்த்தோம் அப்படின்னா ஓல்ட் குவார்ட்டர் அண்ட் ஃப்ரெஞ்ச் குவார்ட்டர். ஓகே. 2 இருக்கு. அந்த ஹோக்கியம் லேக் இருக்கு. ஹோக்கியம் லேக்கோட ஒரு சைடு வந்து ஓல்ட் குவார்ட்டர், ஒரு சைடு வந்து ஃப்ரெஞ்ச் குவார்ட்டர். இந்த 2 சைட்லயும் நீ ஹோட்டல்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். டனாங்ல எடுத்த அப்படின்னா அந்த மைக்கி பீச், அந்த மைக்கி பீச், அந்த பீச் ரோடு, அது உள்ள இருக்கிற ஹோட்டல்ஸ் இது எல்லாமே நீ வந்து பார்த்தா பார்க்கலாம். இது டனாங்ல. ஹோச்சிமின் சிட்டி எடுத்த அப்படின்னா புய்வின் ஸ்ட்ரீட், அந்த புய்வின் ஸ்ட்ரீட் டிஸ்ட்ரிக்ட் 1 சுற்றி இருக்கிற ஹோட்டல்ஸ். சம்வேர் அந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கணும். 2 கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தி, 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸில் இருக்கிற ஹோட்டல்ஸ் குட் ஹோச்சிமின் சிட்டியில். ஃபுக்காக் எடுத்தோம் அப்படின்னா டாங் டவுன்.
ஓகே சென்டர் ஃபுக்காக் டவுன் டவுனில் வந்து பார்த்தோன்னா நீ வந்து ஹோட்டல்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. சன்செட் டவுன்லேயும் நிறையா பேர் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. பட் ஃபுக்காக்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஆப்ரேட் பண்ணுறோம். ஒரே ஒரு ப்ரோக்ராம் இந்த 4 ஐலாண்ட் டூர் மட்டும் தான் வந்து எஸ்ஐசியில் ஆப்ரேட் பண்ணுறதுனால நீ வந்து டாங் டவுனில் எடுத்துக்கலாம். அப்படியே இருந்தாலும் சன்செட் டவுன்லேருந்து நீ வந்து 4 ஐலாண்ட் டூர் பண்ணால் சன்செட் டவுன்லேருந்து தான் வந்து பார்த்தோன்னா அது பிக்கப் நீ அப்படியே ஹோட்டல்லேருந்து இறங்கி நடந்தே போய்க்க வேண்டியதான். சூப்பர் ப்ரோ. அடுத்து நம்ம வந்து இந்த சேஃப்டி, நம்ம ட்ராவல் பண்ணுற எல்லாருக்குமே அந்த சேஃப்டி கன்சர்ன்ஸ் நம்மளுக்கு நிறையாவே இருக்கும். வியட்நாமில் இப்போ ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது? வியட்நாமை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எமர்ஜென்சின்னு பெருசாக வருது ஒன்றே ஒன்று வருது, இந்த ஃபுட் பாய்சன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏடா கூடமா வந்து பார்த்தோன்னா சாப்பிட வேண்டியது இந்த ஆக்டோபஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதையா ஒன்று சாப்பிட்டு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ட்ராவல் இன்சூரன்ஸ். ஓகே நம்ம ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபுட் பாய்சனும் சேர்த்து வந்து பார்த்தோன்னா அது கவர் பண்ணோம். நீ ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற ஒரு ஐவி போடுற உனக்கு பில்லு வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன், நல்ல ஹாஸ்பிட்டல் போகிற அப்படின்னா உனக்கு வந்து பார்த்தோன்னா 6000 7000 8000 ஆகுது அப்படின்னா அதை வந்து பார்த்தோன்னா கிளைம் பண்ணிக்கலாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோன்னா அது. ரெண்டாவது ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம ஊர் மாதிரி தான், உனக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த காம்பினேஷன்ஸ் கிடைக்காது. இப்போ நம்ம ஊரில் டோலோ 650 இருக்குது, இல்லை வந்து பார்த்தோன்னா வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா ஒரு மருந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்ட் நேம் வந்து பார்த்தோன்னா அந்த சிமிலர் காம்பினேஷன்ஸில் யூ கேன் ஃபைண்ட் மெடிசன்ஸ். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. மற்றபடி நீ வந்து சோலோ ட்ராவலுக்கு வந்து பார்த்தோன்னா இட்ஸ் சேஃபஸ்ட் பிளேஸ் தான். ஓகே. வியட்நாம் என்டையர் வியட்நாமை வந்து பார்த்தோன்னா ஏன்னா பிகாஸ் யூரோப்பியன்ஸ் யூஎஸ் பீப்புளெலாம் வந்து தே ட்ராவல் 35 days 40 days. சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து 40 days வந்து பார்த்தோன்னா பேக் பேக் பண்ணுறாங்கல்ல, ஆனால் வெரி ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட்டில் பேக் பேக் பண்ணும் போது வியட்நாமில் ஒரு 10-12 days இருப்பாங்க, அப்புறம் கம்போடியாவில் ஒரு 5 days, தாய்லாண்டில் ஒரு 10 days, மலேசியாவில் ஒரு 5 days, இந்த மாதிரி வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்கல்ல. ஸோ இட்ஸ் சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் சோலோ ட்ராவலர்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாமில் நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸ் நம்ம இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், பல மில்லியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் போயிருக்கு. ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒன்று, எல்லா ஊர்ல இருக்கிற மாதிரி இந்த ஏர்போர்ட் டாக்ஸி ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோன்னு வச்சுக்கோயேன், நீ கிராபே போட்டாலும் கிராப் லோகோ பிடிச்சிட்டு ஒரு ஆள் நிற்பான் ஏர்போர்ட்டில். இது நாங்கள் தான் ஒரிஜினல் கிராப் வாங்க நான் புக் பண்ணி தரேன் அப்படின்னு. ஒரிஜினல் கிராபே கிடையாது, அவனும் ஒரு ஆள் தான், அவனும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏஜென்ட் மாதிரி தான். ஓகே, நீ கிராபு அதே மாதிரி நீ உஷாரா போடணும். கிராபுக்கு தனி கவுண்டர் இருக்கு. இப்போ எப்படி நம்ம இங்கே ஏர்போர்ட்லாம் வந்து ஓலா ஊபருக்கு வந்து அப்படி தள்ளி போய் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஏறுங்க அதுக்கு தனி ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி கிராபுக்கு ஒரு தனி பிளேஸ் இருக்கு. ஓகே, இது ஒன்று. செகண்ட், நார்மலாக நீ ஒரு மீட்டர் டாக்ஸியில் போடும்போது அவன் ரேட்டு கேட்டுக்கணும். 500 1000 அது என்ன அவன் 3 0 எடுத்துக்க மாட்டானா, எடுத்துப்பானா, அந்த இது எடுக்கணும். கரன்சி கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப காமனாக நடக்கிற ஸ்கேம். நானே நிறைய தடவை வந்து பார்த்தோன்னா மாட்டிருக்கேன் அதில். நம்ம நடந்து ஹோச்சிமின் சிட்டியில் நடந்து போகிறோம்னு வச்சுக்கோயேன், ஒரு பெரிய அந்த வியட்நாமீஸ் வந்து அந்த பழைய காலத்தில் வந்து ஒரு பெரிய கூட தூக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய கம்பு மாதிரி இருக்கும், 2 சைடில் வந்து பார்த்தோன்னா கூட தொங்கும், சென்டரில் வந்து பார்த்தா அந்த கம்பு பிடிச்சி போவோம். அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருப்பான், நம்மளை பார்த்தோன்னா சிரிப்பாப்புல, சிரிச்சோன்னே ஒரு நிமிஷம் பிடிங்க அப்படின்னுவான். ஓகே, நம்ம தோல் அதை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சிருவாப்புல. இறக்கி வச்சதுக்கப்புறம் அந்த கூட மாதிரி இருக்கும், அந்த கூடையிலேருந்து ஒரு இளநீ எடுத்து வந்து பார்த்தா கொடுப்போம், சாப்பிடுங்க அப்படின்னு. என்னடா நான் கேட்கவே பார்த்து சிரிச்சது ஒரு கூட்டமா. வடிவேல் இருக்கிற மாதிரி அந்த மல்லிப்பூவை தூக்கி வந்து பார்த்தோன்னா வந்து சீட்டில் போடுற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா அநியாயத்துக்கு வந்து நடக்கும். உஷாராக இருக்கணும் அந்த இடத்துல. ஓகே, அடுத்து இந்த ஷாப்பிங் வந்து பார்க்கலான்னு. வியட்நாமில் எங்கெங்கெல்லாம் ஷாப் பண்ணலாம், எதெல்லாம் சீப்பஸ்ட் ஆப்ஷன்? ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அங்கேருந்து ஏதாவது வாங்கிட்டு வருவோம்ல. ஸோ எங்கே என்னென்ன பொருள் வாங்கலாம், எப்படி எந்த அளவுக்கு சீப்? ஓகே, ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாமிஸ் நிறைய சீப்பு. நம்ம இந்தியாவிலே வந்து நம்ம அந்த ஃபாஸ்ட் ஃபேஷன் க்ளோத்ஸ் வாங்கினோன்னா பின்ன எடுத்து பார்த்தோன்னா அந்த கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க மேட் இன் வியட்நாம்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த வியட்நாமில் ஃபாஸ்ட் ஃபேஷன் க்ளோத்ஸ் வந்து பயங்கர சீப்பு. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா வாங்கலாம், இது ஒன்று. செகண்ட் வந்து சின்ன சாவ்னியர்ஸ் வாங்கலாம். யூனிக்காக வாங்கினோன்னா இந்த இது அந்த சாப்ஸ்டிக் ஹோல்டர்ஸு, டிசைனர் சாப்ஸ்டிக்கு. ஹோயானில் பார்த்தீங்கன்னா அந்த லேண்டன் வாங்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோயானில் வந்து கஸ்டம் ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, உன் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி ஸ்டாம்பாக இருக்கும். ஸோ அந்த கஸ்டம் ஸ்டாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஹோயானில் வந்து பார்த்தீங்கன்னா சூட்ஸ் ரொம்ப பாப்புலர். 24 hours வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட சூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் அந்த கேரமல் சால்ட் காஃபி இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஷாப்பிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹனாயில் வந்து அந்த டாங்ஸாங் மார்க்கெட் இருக்குது. டனாங்கில் வந்து டனாங் நைட் மார்க்கெட்டில் அங்கே லோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஹோச்சிமின் சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பென்தான் மார்க்கெட் இருக்குது. இந்த பென்தான் மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸு, வாட்சஸ், கிளாஸு, கண்ணாடி, துணி, ஷாப், பேக் எல்லாமே வந்து வாங்கலாம். ஓகே, அப்புறம் நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சேன். வியட்நாமில் பியர் வந்து ரொம்ப சீப்பாக. ஆமாம், அதோட ரேட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது வேர்ல்ட்ஸ்லேயே சீப்பஸ்ட் பியர் வந்து வியட்நாமில் தான் இருக்கு. ஓகே, ஒரு கிளாஸ் ஆஃப் பியர் ப்ரூட் தான் அது. ஒரு கிளாஸ் ஆஃப் பியர் வந்து பார்த்தோன்னா 15 ரூபா என்னமோ, 15 rupees. 15 ரூபா தான் நான் வந்து பார்த்தேன் நான். நம்ம ஆஃபீஸ் ஆளுங்களாம் மத்தியானம் லஞ்சுக்கே வந்து பார்த்தா அந்த பியர் தான் தண்ணி மாதிரி இருக்கும், பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். ஓ, அந்த அளவுக்கு அந்த ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப கம்மி, 2% 3% அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பியரை தான் வந்து டேய் தண்ணி வாங்குறதாண்டா உங்க ஊர்ல ரொம்ப ஜாஸ்தி காசா இருக்கு, பியர் ரொம்ப சீப்பா இருக்குடா. ரொம்ப சீப்பா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வியட்நாமோட நைட் லைஃப்
ஸோ ஏன்னா இப்போ தாய்லாண்டுக்கு வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி ஒன்று இருக்குது, வியட்நாமுக்கு பூவின்னு சொன்னீங்க. அதை தாண்டி வியட்நாமில் நம்ம எங்கெங்கே வந்து நைட் லைஃப் பார்க்கலாம், என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நைட் லைஃப் ஹனாயில் பார்த்தோன்னா ஹனாயில் பியர் ஸ்ட்ரீட்னே இருக்குது. ஓகே, நீ இந்த ஹனாய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஹனாயை சுற்றி வந்து பார்த்தோன்னா ஒரு 36 ஸ்ட்ரீட் இருக்கு. ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு நேம். இந்த சில்க் கிளாத்ஸ்லாம் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரீட்டு, அப்புறம் பியர் ஸ்ட்ரீட் இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா பார்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஒபாமாவே வந்து பார்த்தோன்னா அந்த ஹனாயில் வந்து அந்த ஆந்தனி இவனோட வந்து உட்காந்து சாப்பிட்டாருல அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தோன்னா சின்ன சின்ன சேர்ஸ் இருக்கும், சேர்ஸ் அண்ட் ஸ்டூல்ஸ், அதில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. தெரு ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. நீ நடக்கவே முடியாது. 2 சைடு கடை இருக்கும். கடைக்கு என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தோன்னா ஒரு 40-50 பேர் வந்து அந்த சின்ன சின்ன சேர்ல வந்து பார்த்தோன்னா ஸ்டூல்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஹாட் பாட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த பியர், இதை வந்து பார்த்தோன்னா அந்த பியர் ஸ்ட்ரீட் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஹனாயில. ஸோ ஹனாயில அந்த பியர் ஸ்ட்ரீட் வந்து பார்த்தோன்னா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இது ஒன்று. செகண்ட், சவுத் பார்ட் வந்தானா ஹோச்சிமின் சிட்டில புய்வின் ஸ்ட்ரீட். அதே மாதிரி புய்வின் வாக்கிங் ஸ்ட்ரீட். அது பட்டாயில் எப்படி ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்கும், அந்த மாதிரி இது புய்வின் வாக்கிங் ஸ்ட்ரீட். ஒரு 1.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வாக்கிங் ஸ்ட்ரீட். அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 2 ஹனாய், 1 ஹோச்சிமின் சிட்டி. ஹோச்சிமின். ஓகே, ஸோ இப்போ வந்து வியட்நாமில் வந்து நம்ம ஃபேமஸான பிளேசஸ் ஆல்ரெடி தெரிஞ்ச பிளேசஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆஃப் பீட் பிளேசஸ் என்னென்ன இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உனக்கு ஹாஃப் பீட் பிளேசஸ் வந்து நார்தர்ன் வியட்நாம், சென்ட்ரல் வியட்நாம், சதர்ன் வியட்நாம்னு 3 வந்து பார்த்தோன்னா பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் பீட் ஐலாண்ட் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இந்த நார்தர்ன் வியட்நாமில் ஆஃப் பீட் பிளேசஸ் பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து உனக்கு ஹனாயிலேருந்து சாப்பா வந்து 6 கிலோமீட்டர்ஸ் சொன்னேன், 6 ஹவர்ஸ் சொன்னேன் பை ரோடு. கரெக்டாக சாப்பாக்கும் மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு ஊர் இருக்குது. அது பேர் வந்து பார்த்தோன்னா ஹைஜியாங். ஹைஜியாங். ஸோ இந்த ஹைஜியாங் வந்து பார்த்தோன்னா நோன் ஃபார் தேர் ஹைஜியாங் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. லே லடாக், ஸ்பிட்டி வேலி, சுவிட்சர்லாண்டோட ரோட்ஸ், இது 3த்தையும் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா 2 சைடும் கிரீன் வேலிஸ். ஓகே, மோட்டர் பைக் வந்து பார்த்தோன்னா ஓட்டுறதுக்கு செம ரோடு. அதாவது ஹேர்பின் பென்ஸ், அவ்வளோ ஹேர்பின் பென்ஸோட 2 சைடும் நேச்சரோட வந்து பார்த்தோன்னா பைக்கர்ஸ் வந்து லவ் பண்ற ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் இது ஹைஜியாங் லூப். இந்த ஹைஜியாங் லூப் வந்து கிட்டத்தட்ட வந்து 150-160 கிலோமீட்டரோ நீ வந்து ஃபுல்லாகவும் கவர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீ வந்து ஓனாவும் மோட்டர் பைக்கை வந்து பார்த்தோன்னா ஒரு என்ஃபீல்ட் ஹிமாலயன் மாதிரி எடுத்து நீ அதுவும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜாயிண்ட் டூரும் இருக்கு. ஒரு இந்த ஹைஜியாங் லூப்ல ஸ்டே, அப்புறம் அந்த மோட்டர் பைக்கு ஒரு 120cc மோட்டர் பைக் வந்து பார்த்தோன்னா கொடுப்பான். அப்புறம் நீ வந்து குரூப்பாக வந்து பார்த்தோன்னா அந்த ஹைஜியாங் லூப்பை வந்து பார்த்தோன்னா போவேன் பைக் ஓட்டிக்கிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா கைடோட நீ வந்து பார்த்தோன்னா போய்க்கலாம். ஸோ ரைடு ஒருத்தன் பண்ணுவான், பின்னாடி நீ உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தோன்னா ஹைஜியாங் லூப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது வந்து க்ளோசர். ஆமா, இதுக்கும் க்ளோசர் டு சைனா பார்டர் இது ஹைஜியாங் லூப். இந்த ஹைஜியாங் லூப் வந்து பார்த்தோன்னா 1 இது ஒரு ஹாஃப் பீட் பிளேஸ். ஹனாயில இருந்து வந்து பார்த்தோன்னா ஹைஜியாங் லூப்புக்கு பஸ்ல போயிட்டு ஹைஜியாங் லூப்ல இருந்து வந்து பார்த்தோன்னா இந்த மோட்டர் பைக் எடுத்துட்டு வரலாம். இது 1. ஓகே. 2வது வந்து பார்த்தோன்னா பேங்கியாக் வாட்டர் ஃபால் ஒன்று இருக்கு. ஹனாயில இருந்து அதே மாதிரி 6-7 ஹவர்ஸ் ஜாஸ்தி. சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் என்னமோ பேங்கியாக் வாட்டர் ஃபால்ஸ், BANGIOC பேங்கியாக் வாட்டர் ஃபால்ஸ். அந்த பேங்கியாக் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோன்னா இது 2. இது வந்து பார்த்தோன்னா மேஜரா இந்த நார்தர்ன் வியட்நாம்ல இருக்குது. அதே மாதிரி இந்த ஹலாங் பேலே வந்து பார்த்தோன்னா ஆஃப் பீட் ரூட் ஒன்று இருக்கு. ஸோ யூஸ்வலாக எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த ஹலாங் பே ரூட் போவாங்க. அப்படி இல்லை இப்போ லேட்டஸ்டாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லானா பே ரூட் போகிறாங்க. அந்த கப்பல் வந்து பார்த்தோன்னா ஹலாங் பே ரூட்டுக்கு பதிலாக லானா பே ரூட் போவோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா அந்த கேட்பா ஐலாண்ட் இருக்கு. அந்த கேட்பா ஐலாண்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா நீ ஸ்டே வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். லீஜராக வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளோர். ஒரு இது கூட இருக்குல்ல, ஃப்ளோட்டிங் வில்லேஜ். ஆமா, ஓகே, ஆமா, அந்த ஸ்டேவும் வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது கேட்பா ஐலாண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 2வது ஆஃப் பீட் பிளேஸ். இது நார்தர்ன் வியட்நாமில் இருக்கு. ஓகே. ஆஃப் பீட் பிளேசஸ் இன் சென்ட்ரல் வியட்நாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ கேவ் கேபிட்டல் ஆஃப் ஏஷியான்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. ஓகே ஓகே. அந்த ஊரோட பேர் வந்து பார்த்தோன்னா டாங்ஹாய். ஸோ பேசிக்காக ஹனாயிலேருந்து நீ டாங்ஹாய்க்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ளைட்டில் வரலாம், இல்லை ஹனாயிலேருந்து டாங்ஹாய்க்கு நீ வந்து பார்த்தோன்னா பஸ்ஸில் வரலாம். ஓகே. டாங்ஹாயிலேருந்து வந்து பார்த்தோன்னா உனக்கு ஒரு 2 கேவ்ஸ் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன். ஓகே. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபாங்னா கேவ். ஃபாங்னான்றது வந்து பார்த்தோன்னா அந்த ஃபாங்னா நேஷனல் பார்க், அந்த ஃபாங்னா கேவ் இருக்கு. அந்த ஃபாங்னா கேவ் பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா பாரடைஸ் கேவ் இருக்கு. ஸோ அந்த பாரடைஸ் கேவ் இல்லை ஃபாங்னா கேவ் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா கேவ்ஸ் தான். ஓகே. இதில் ஒரு கேவ் ஒன்று சொல்கிறேன், அது பேர் வந்து பார்த்தோன்னா சாங்டாங். SONDONG சாங்டாங் கேவ். வேர்ல்ட்ஸ்லேயே லார்ஜஸ்ட் கேவ் வந்து பார்த்தோன்னா இதுதான், வியட்நாமில் இருக்கு. எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா உள்ள வந்து பார்த்தோன்னா வெதர் கண்டிஷன், அதுக்கு ஓன் வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கு. உள்ள மிஸ்ட் ஃபார்ம் ஆகலாம், கிளவுட் ஃபார்ம் ஆகலாம், ரெயின் வரலாம், மழை வரலாம், வெயில் அடிக்கலாம், என்ன வேணா ஆகலாம். 40 ஃப்ளோர் பில்டிங்கை வந்து உள்ள பில்ட் பண்ணால் என்ன ஹைட் இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய கேவ். 2 போயிங் ஃப்ளைட் வந்து பார்த்தோன்னா உள்ள விடலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேவு. இந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க. ஐ திங்க் இட்ஸ் நேம் இஸ் ஆக்ஸ்ட்ரெயிலோ என்னமோ ஒரு ஆக்ஸ்ட்ரெயில் அட்வென்ச்சர்ஸ் நினைக்கிறேன். இந்த கம்பெனி வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க சாங்டாங் கேவ் எக்ஸ்பெடிஷனுக்கு. வெயிட்டிங் டைம் வந்து பார்த்தோன்னா 1.5 years. ஒரு ஆளுக்கு வந்து சம்வேர் அரௌண்ட் $3,500 என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க. 1.5 years வெயிட்டிங் டைம். நீ வந்து
கேவ் அந்த எக்ஸ்பெடிஷன் பண்ணணும்னா 2028 தான் பண்ண முடியும் இப்போ புக் பண்ணனா. இப்போ புக் பண்ணா கூட 2028 தான் முடியும். ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் வியட்நாமில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. பட் அதுக்கு அவ்வளோ பெரிய கேவ் பார்க்க வேணாம், ஆனால் நான் வந்து கேவ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ் ரெகுலராக கொடுக்குறோம். இந்த ஃபாங்னா கேவும் பாரடைஸ் கேவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஸோ பேசிக்காக ஹனாயிலேருந்து டாங்காய் வந்துட்டு டாங்காயிலேருந்து வந்து 1 நைட் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஃபாங்னா கேவ் பார்த்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்து வந்து ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டனாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாங்னா ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பீட் பிளேஸ். காங் பின் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவின்ஸ் இருக்குது. அந்த ப்ரொவின்ஸில் தான் அந்த ஃபாங்னா கேவ்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா, காங் பின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் பீட் பிளேஸ். ஃபுல்லாக அந்த கேவ்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் வியட்நாமில் இருக்குது. இது இல்லாமல் உனக்கு வந்து ஆஃப் பீட் பிளேசஸ் வேணும் அப்படின்னா முய்னேன்னு சொல்லி ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கு. ஓகே. இந்த முய்னே பிளேஸ் வந்து எதுக்கு அப்படின்னா ஃபேமஸ் ஃபார் தேர் ரெட் சாண்ட் டியூன்ஸ் அண்ட் ஒயிட் சாண்ட் டியூன்ஸ். இந்த மரியான் படத்துல தனுஷ் வந்து லாஸ்ட் சீன்ல வந்து ஒரு சாண்ட் டியூன்ஸ்ல வந்து கடல்ல பார்த்துட்டு ராசா அப்படின்னு வரல, அந்த மாதிரி இருக்கிற லொகேஷன். அது வந்து நமீபியால இருக்கு. இட்ஸ் கோஸ்டல் டெசர்ட் டவுன். நமீபியால இருக்கு. அதே மாதிரி இருக்கும் இந்த முய்னே. உனக்கு ரெட் சாண்ட் டியூஸ் ஒயிட் சாண்ட் டியூஸ் அதோட சேர்த்து வந்து பார்த்தா அப்படியே கடல் வந்து பார்த்தா கடல். ஓகே. ஸோ முய்னே வந்து பார்த்தீங்கன்னா நோன் ஃபார் தேர் அந்த டெசர்ட் சஃபாரி சாண்ட் டியூன்ஸ் பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு முய்னே வந்து ரொம்ப பாப்புலர். ஓகே. இது இல்லாமல் இன்னொரு பிளேஸ் இருக்கு, அதுவுமே வந்து கோஸ்டல் ரீஜன் தான், நாட்ராங். நாங்கள் அங்கே தான் வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணோம். ஓகே. 2014 பண்ணோம் நினைக்கிறேன் ஸ்கூபா டைவிங். நாட்ராங் இஸ் நோன் ஃபார் தேர் ஸ்கூபா டைவிங். நாட்ராங்ல கடலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின்வேர்ல்டு இது இருக்கு, அந்த தீம் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது கடலுக்குள்ள கடலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. கேபிள் கார்ல தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கே வரணும், தீம் பார்க் வரணும். எப்படி ஃபுக்காக்ல கேபிள் காருக்கு போறியோ அக்கோட்டோபியாக்கு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்வேர்ல்ட்ல கட்டியிருக்கான். ஸோ பேசிக்காக அந்த வியட்நாம வந்து ரெண்டு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வின் குரூப், இன்னொன்று சன்வேர்ல்ட் குரூப். 2 மேஜர் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் தான் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. இது வந்து ஆஃப் பீட்டு சென்ட்ரல் வியட்நாமில். இது இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முய்னே நாட்ராங் இல்லாமல் டலாட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளேஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது இல்லாமல் சதர்ன் பார்ட் ஆஃப் வியட்நாம் ஹோச்சிமின் சிட்டிக்கு பக்கத்தில் வந்து உனக்கு வந்து ஒரு சின்ன பீச் ஐலாண்ட் இருக்கு. அது பேர் வந்து உங்தாவ். VUNGTAU விங் உங்தாவ். ஓகே. ஸோ அந்த உங்தாவுமே வந்து நீ ஹோச்சிமின் சிட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சாய்கான் ரிவரில் ஒரு ஃபெரி ஒன்று இருக்கு. அந்த ஃபெரி ஏறினா கரெக்டாக 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்தாவ் போயிடலாம். ஸோ அது கம்ப்ளீட்லி ஒரு பீச் டெஸ்டினேஷன். நல்ல ஹோட்டல்ஸ், பீச் சைட், ஃபேமிலி பீச் என்டர்டைன்மெண்ட், அது ஒரு வீக்கெண்ட் கெட்டவேக்கு வேணும் அப்படின்னா லோக்கல் பீப்புள்ஸ் போகிறது உங்தாவ். நாங்கள் ஹோச்சிமின் சிட்டியில் இருக்கும்போது அந்த உங்தாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ அந்த உங்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோச்சிமின் சிட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பீட் பிளேசஸ். அதாவது டூரிஸ்ட் வந்து இந்த ஹனாய், ஹலாங் பே, டனாங், ஹோயான், ஹோச்சிமின் சிட்டி, ஃபுக்காக் இது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா முய்னே, நாட்ராங்கு, டலாட்டு, அதுக்கப்புறம் ஃபாங்னா, டாங்காயில் இருக்கிற ஃபாங்னா கேவ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹைஜாங் லூப்பு, பேன்கியாக் வாட்டர் ஃபால்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சூப்பர்ண்ணே. நம்ம வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வியட்நாமில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்து இந்த இப்போ போகிறவங்க வந்து ஒரு கண்ட்ரி மட்டும் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளோட வந்துட்டு காம்பினேஷனில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். வியட்நாம் ட்ராவல் பண்ணும்போது கூட எந்த கண்ட்ரியை சேர்த்து பார்த்தா நல்லாயிருக்கும்? அதாவது பாப்புலர் காம்பினேஷன் பார்த்தோன்னா வியட்நாம், கம்போடியா. ஓகே. ஸோ வியட்நாம் வந்து ஒரு 10 டேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 6 டேஸ் வியட்நாமும் 4 டேஸ் கம்போடியா. கம்போடியாவில் வந்து யூஸ்வலாக வந்து அந்த சியாம் ரீப்பில் இறங்கி அந்த அங்கோர்வாட் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க சியாம் ரீப்பில். ஓகே. அது ஒன்று 2 டேஸ் கூட போதும் சியாம் ரீப் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா. இல்லை எனக்கு கம்போடியாவில் இன்னொரு சிட்டி இருக்குது ஃபினாம் ஃபென் அப்படின்னு. ஃபினாம் ஃபென் பார்க்கணும்னா அடிஷனல் இன்னொரு 2 டேஸ் தேவை. ஸோ 4 டேஸ் கம்போடியா, 6 டேஸ் வந்து வியட்நாம், 10 டேஸ் வந்து வியட்நாம் கம்போடியா பண்ணலாம். ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா வியட்நாம் தாய்லாந்து பண்ணலாம் அதே 10 டேஸ்க்கு. அதே 4 டேஸ் கம்போடியாவுக்கு பதில் அந்த 4 டேஸ் தூக்கி தாய்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். சவுத் சென்னையிலேருந்து போகும்போது ஃப்ளைட் எல்லாமே 1 ஸ்டாப் தான். கரெக்டா? நீ எப்படி ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை போடுறது அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரி வந்து கிளப் பண்ணிக்கலாம். ஒன்று வியட்நாம் கம்போடியா, இல்லை வியட்நாம் தாய்லாந்து, இல்லை உனக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா டனாங்லேருந்து மலேசியா டச் ஆகி மலேசியாலேருந்து சென்னை வருது அப்படின்னா மலேசியாவில் ஒரு 2 நைட்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு மலேசியா பார்த்துட்டு வியட்நாம் மலேசியா பார்த்துட்டு வர வேண்டியதான். ஓகே. இப்போ வந்துட்டு நம்மள்ட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ராவலர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபேமிலியாக போனால் எந்த மாதிரி ஐட்னர் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா ஹனாய், டனாங் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே. ஹனாய், நின்பின், ஹலாங் பே. டனாங்கில் வந்து பானா ஹில்ஸ், அந்த ஹோயான் வந்து அந்த லேண்டன் விடுற மாதிரி இருக்கிற அந்த லேண்டன் டூர், ஹோயான் டூர். ஓகே. 5 ஐட்டம் சேர்த்தா மாதிரி 6 நைட்ஸ் 7 டேஸ் 1 வீக் ப்ராப்பராக ஃபேமிலியாக பக்காவாக என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐட்னரி வந்து சஜஸ்ட் இந்த ஐட்னரி வந்து பண்ணேன். ஆனால் இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஹனாய், டனாங் வந்து சொன்னீங்க. அது நீங்கள் வந்து டே வைஸாக டீட்டெயிலாக ஒரு ஐட்னரி மாதிரி சொல்லுங்கள். ஓகே. டே வைஸ் ரொம்ப சிம்பிள். நீ இந்தியாவிலேருந்து ஹனாய்க்கு இறங்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும். உன் ஃப்ளைட்ஸ் வந்து காலையில் வந்து 11 மணிக்கு முன்னாடி வர மாதிரி பார்த்துக்கோ. ஏன்னா நீ வந்து ஹோட்டல் செக்இன் ஒரு 2 மணிக்கு செக்இன் பண்ணி முடிச்சோன்னா அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹனாய் சிட்டி டூர் பண்ணிவிடுவேன். 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் நின்பின் டூர் பண்ணு, ஃபுல் டே டூர். அப்படி இல்லை அப்படின்னா
ஹலாங் பே க்ரூஸ் ஓவர் நைட் க்ரூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடு. ஹலாங் பே ஓவர் நைட் க்ரூஸ் போயிட்டுனா அடுத்த நாள் வருவேன். அங்கேருந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் வந்து ஹனாயில் ஷாப்பிங் பண்ணுறதுனா ஷாப்பிங் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் ஹனாயிலேருந்து செக் அவுட் பண்ணி டனாங்கு டொமஸ்டிக் ஃப்ளைட் போட்டு டனாங்கு போயிட்டு டனாங்கு போயிட்டுனா அந்த ஹோயான் டூர் வந்து மத்தியானம் 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டை போட்டோன்னா டனாங்கு 12 மணிக்கு முன்னாடி போயிடலாம். 12:30 மணிக்கு இந்த ஹோயான் டூர் அன்றைக்கி ஃபுல் டே வந்து இந்த ஹோயான் டூரை பார்த்துருவேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா பானா ஹில்ஸ் ஃபுல் டே வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கோ. லாஸ்ட் டே உனக்கு டனாங்லேருந்து இந்தியா செக் அவுட் இருக்குல்ல ஃப்ளைட்டு, அது வந்து ஃப்ளைட் வந்து மத்தியானம் 3 மணிக்கு மேலே பாரு. ஸோ தட் காலையில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த டனாங் சிட்டி டூரை பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோன்னா ஃப்ளைட் எடுத்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்து. ஓகே, இதுக்கு பட்ஜெட் அப்ராக்சிமேட்டாக பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஹனாய், ஹலாங் பே, அப்புறம் வந்து பானா ஹில்ஸ், ஹோயான் இது 4 கவர் பண்ணோம். நல்ல அகாமடேஷன், 2 சிட்டி டூர்ஸ் இருக்கு. இதெல்லாம் கவர் பண்ணா ஒரு ஆளுக்கு 45,000 to 50,000 வரும் அப்ராக்சிமேட்டா. நல்ல ஹோட்டல்ஸ்ல சொல்றேன். இப்போ இதே வந்து ஒரு ஹனிமூன் கப்பல்ஸ் போறாங்க, ஜாலியா போறாங்க அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு சாப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா பியூட்டிஃபுல் போட்டோ ஸ்பாட்ஸ், நல்ல கோல்ட் கிளைமேட், அந்த அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சாப்பா, ஹலாங் பே ஓவர் நைட் க்ரூஸ் வந்து நல்ல லக்ஸரி க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்லுவேன். ஸோ சாப்பா, ஹலாங் பே, ஹனாய் இது 3 ஒன்று. எய்தர் தே கேன் கோ ஃபார் ஒரு நைட் லைஃப் இதுவாக வேணும் அப்படின்னா அங்கே போகலாம். இல்லை அப்படின்னா டனாங்க பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். இதே மாதிரி ஒரு 7 nights 8 days இருந்தாங்க அப்படின்னா ஹனாய், சாப்பா, ஹலாங் பே, டனாங், ஹோயான் இதை பார்த்துட்டு ஹனிமூன் கப்பல்ஸ் வந்து பார்த்தா வரலாம். ஓகே. அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு டீடைல் டே வைஸ் ஐட்னரி சொல்லிடுங்க. ஓகே. ஸோ ஹனிமூன் கப்பல்ஸ்க்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஹனாய், ஹலாங் பே, சாப்பா. ஓகே. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டனாங்கு, ஹோயான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி வேணும் 7 nights தேவை. ஏன்னா சாப்பா இன்க்ளூட் பண்ணுறதுனால 7 nights. ஸோ ஹனாயில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறோம் ஃபர்ஸ்ட் டே, மத்தியானம் வந்து சிட்டி டூர் பண்ணுறோம். ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி சாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலைல போகிறோம். சாப்பாவில் 2 நாள் இருக்கும். சாப்பாவில் வந்து இந்த ஃபேன்சி பேனு, கேட் வில்லேஜ், கிளாஸ் பிரிட்ஜு, மோனா சாப்பா இதுவும் பார்க்குறோம். 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பி ஹலாங் பே ஓவர் நைட் க்ரூஸுக்கு போகிறோம். அங்கே 2 நாள் இருக்கும், 6 நாள் ஆச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி டனாங் வரும். டனாங்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஹாஃப் வந்து பார்த்தோன்னா ஹோயான் சிட்டி டூர், ஹோயானோட இண்டெக்ஸ் டூர், அந்த லேண்டன்லாம் விடுற மாதிரி அந்த போட் ரைட் பண்ணுறோம். அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா பானா ஹில்ஸ் ஃபுல் டே டூர். லாஸ்ட் டே வந்து பார்த்தோன்னா டனாங்லேருந்து கிளம்பி இந்தியா வந்து பார்த்தோன்னா வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஹனிமூன் கப்பிள்ஸ்க்கான ஒரு ப்ராப்பர் ரிலாக்ஸ்டாக எல்லாமே மிக்ஸ் ஆஃப், அது ஒரு சைடாக இல்லாமல் மிக்ஸ் ஆஃப் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு சாப்பா மாதிரி ஒரு மவுண்டன் பிளேஸு, அதுக்கப்புறம் ஹலாங் பே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு லக்ஸரி க்ரூஸு, அப்புறம் டனாங் பானா ஹில்ஸ் மாதிரி ஒரு சைட்சிங் மேஜர் டூரிஸ்டிக் பிளேஸு, ஹோயான் மாதிரி இருக்கிற நிறைய லேண்டன் விட்டு ஒரே லவ்ஸாக இருக்கிற அந்த ஹோயான் ஊர், இந்த மாதிரி விஷயங்களோட கிளப் பண்ணி பார்க்குறோம். சூப்பர். தேங்க்ஸ்ண்ணே. நம்ம வந்து வியட்நாமை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா கூட அவங்க வந்து ஈஸியாக செல்ஃபாக எப்படி பிளான் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நாங்கள் வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஹர்பி. நன்றி.